ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே प्रभु यीशु मसीह के नाम में உங்கள் யாவரையும் आप सभी लोगों का இந்த உபவாச கூட்டத்திற்கு इस उपवास के दिन में அன்போடு அழைக்கிறான். हार्दिक स्वागत करते हैं। இந்த நாளிலும் इस दिन में भी நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். एकजुट होकर हम प्रार्थना करने वाले हैं। ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்க परमेश्वर போகிறார். हमारी प्रार्थना को सुनने वाले हैं। கவலைப்படாம आप चिंता किए बिना देखिए, எல்லா सारे வேதனைகளையும் மறந்து वेदना भूलकर गायब होकर பாரத்தை மறந்து सारे जो बोझों को भूलकर ஆண்டவரிடத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே जब हम परमेश्वर के सम्मुख में एकजुट होकर प्रार्थना करते हैं, ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் பதிலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर हमारे हर एक प्रार्थना के लिए जवाब देने वाले बनकर हैं। ஆமென். आमेन। இப்ப ஜெபிக்க போயிடலாம். प्रार्थना करेंगे। அப்பா உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். पिता तुम्हारा धन्यवाद हम करते हैं। இந்த நாள் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. परमेश्वर इस दिन की उपवास की प्रार्थना को आशीष இந்த करना। நாளிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியா इस दिन में भी ஜெபிக்கிறோம். तुम्हारी सामर्थ को प्रकट करने के लिए हम प्रार्थना வேதனையோடு करते हैं। பாரத்தோடு வியாதியோடு परमेश्वर वेदना, दुख और बोझ के साथ, बीमारी के साथ, பலவித கவலையோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर बहुत प्रकार की जो संकटों के साथ देखने वाले हर एक बच्चों को हम याद இந்த करते हैं। நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் வேதனைகளை மாற்றும்படியா परमेश्वर इस दिन ஜெபிக்கிறோம். में भी हर एक बच्चों की वेदना को बदलने वाले हो। धन्यवाद। ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்யும்படியா परमेश्वर हर एक ஜெபிக்கிறோம். बच्चों के जीवन में चमत्कार को करने वाले हो। பரிசுத்த धन्यवाद। ஆவியானவர் தொடக்கம் முதல் கிரிகளை நடப்பிக்கும்படியா पवित्र ஜெபிக்கிறோம். आत्मा शुरुआत से लेकर अंत तक क्रियाओं को चलाए, इसीलिए प्रार्थना करते हैं। ஒவ்வொரு வேளையிலும் ஆவியானவர் हर एक அசைவாடும்படியா वक्त में ஜெபிக்கிறோம். परमेश्वर की आत्मा हमारे साथ मंडरा रहे हैं। நொந்து போன இருதயங்களை தேற்றும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். जो थक गए हैं, वो उदास हुए हैं, वो मन को आप छूना, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். तुम्हारे हाथों में समर्पित करते இயேசு हैं। கிறிஸ்துவின் यीशु मसीह के நாமத்தில் नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते हैं பிதாவே. हमारे अच्छे पिता। ஆமென். आमेन। ஆமென். आमेन। இந்த நாளிலும் ஆண்டவரை நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க तो इस दिन போகிறோம். में भी हम एकजुट होकर परमेश्वर की आराधना करेंगे। इस दिन में भी हम आराधना करने के लिए आए हैं। सब जोर से तालियां बजा के हम परमेश्वर के नाम को ऊंचा करेंगे। अनादि स्नेहത്താൽ എന്നെ നേസിത്തീരയാ, കാരുണ്യത്തിനാൽ എന്നെ എടുത്തുകൊണ്ടീരേ. അനാദി സ്നേഹത്താൽ എന്നെ നേസിത്തീരയാ, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதியாய் வாழ்ந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காட்டு கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது,
உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. अभी भी हम दोनों हाथों को उठा के हम परमेश्वर की ओर देखेंगे और परमेश्वर की ओर हम परमेश्वर के नाम की महिमा करेंगे। यीशु मसीह भरोसा मेरा, तू ही सहारा है मेरा। मुश्किल समय में तू ही दिलासा, साथ रहेगा तू सदा। यीशु मसीह भरोसा मेरा, तू ही सहारा है मेरा। मुश्किल समय में तू ही दिलासा, साथ रहेगा तू सदा। करुणा भलाई तेरी सदा रहेगी मुझ पर। तेरी विश्वास योग्यता देखूंगा मैं उम्र भर। मैं हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा। मैं हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा। मौत से है बचाया तूने, जीवन नया है दे दिया। नाम लेकर पुकारा मुझे, महिमा से मुझको भर दिया। मौत से है बचाया तूने, जीवन नया है दे दिया। नाम लेकर पुकारा मुझे, महिमा से मुझको भर दिया। करुणा भलाई तेरी
सदा रहेगी मुझ पर तेरी विश्वास योग्यता। देखूंगा मैं उम्र भर मैं हाथ उठाकर गाऊंगा ओ यीशु तेरा नाम रहे ऊंचा। मैं हाथ उठाकर गाऊंगा यीशु तेरा नाम रहे ऊंचा। मैं हाथ उठाकर गाऊंगा यीशु तेरा नाम रहे ऊंचा। आदर और महिमा हो तेरी, तू ही हमारा खुदा। पूरी हो तेरी ही मर्जी, आए तेरा राज यहाँ। आदर और महिमा हो तेरी, तू ही हमारा खुदा। पूरी हो तेरी ही मर्जी, आए तेरा राज यहाँ। मैं हाथ उठाकर गाऊंगा यीशु तेरा नाम रहे ऊंचा। मैं हाथ उठाकर गाऊंगा यीशु तेरा नाम रहे ऊंचा। ओ यीशु तेरा नाम रहे ऊंचा। सिंहासनத்தில் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே। சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே। ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை। கேருபீங்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே। கேருபீங்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே। ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை। ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே। ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே। ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை। பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே। பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே। ஆராதனை உமக்கு ஆராதனை,
பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை। परमेश्वर इस दिन में भी जो हर एक बंधन को तोड़ रहे हैं उसके लिए धन्यवाद। हर एक बच्चों को चंगा कर रहे हो धन्यवाद। उनके सारी परेशानी को दूर करके उनको आशीष कर रहे हो धन्यवाद। उनको छुटकारा दे रहे हो धन्यवाद। हर एक दिन उनको हाथों को पकड़ के चलाना, हर एक जो मुश्किल से उनको बचा के हर एक दिन उनके हाथों को थामना। आज के दिन में भी प्रार्थना की और हमें चलाना और वचन के द्वारा हमसे बात करना। यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं अच्छे पिता, आमीन। இந்த நாளில் நாம் ஆண்டவரை इस ஆராதித்திருக்கிறோம்। दिन में भी हमने परमेश्वर की आराधना की है। ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் परमेश्वर இருக்கிறது। का प्रसन्न हमारे बीच में है। இப்பொழுது நம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க इस समय में போகிறோம்। भी हम परमेश्वर के सम्मुख में प्रार्थना करने वाले हैं। ஜெபிப்பதற்கு முன்பாக प्रार्थना करना से पहले ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க एक शब्द के போகிறோம்। अनुसार हम प्रार्थना करेंगे। மார்க் 11ஆம் அதிகாரம் मार्कुस 11वां अध्याय 24ஆம் வசனம் उसमें சொல்லுகிறது, 24वां पद हमसे कहता है, ஆதலால் इस वजह से நீங்கள் ஜெபம் பண்ணும்போது जब आप प्रार्थना या विनती करते हो, எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ जिन चीजों की आप मांग करने वाले हो, அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்। उन ऐसा विश्वास करना कि उन चीजों को आपने पहले ही प्राप्त कर लिया है, அப்பொழுது तब அவைகள் वे உங்களுக்கு உண்டாகும் என்று तुम्हारे लिए சொல்லுகிறேன்। उत्पन्न होंगे। इस तरह से मैं कहता हूँ। இது இயேசு சொன்ன तो வார்த்தை। इन सब शब्दों को परमेश्वर ने कहा है। ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ प्रार्थना में जिन चीजों को हम मांगते हैं, அதெல்லாம் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி उन நம்பணும்। चीजों को हम पा चुके हैं करके पाएंगे करके भरोसा करना है। அப்படி நாம் நம்பும்போது जब हम इस तरह से भरोसा करते हैं, அவைகள் நமக்கு உண்டாகும் என்று ये ஆண்டவர் सारी சொல்கிறார்। चीजें जो हैं हमारी जिंदगी में उत्पन्न होगी करके परमेश्वर का शब्द कहता है। அப்ப ஜெபிப்பதற்கு முன்பாக तब प्रार्थना करने से पहले ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் परमेश्वर के பண்ணிருக்கேன், पास प्रार्थना हमने कर लिया है, இதை எனக்கு தருவார் इसे जरूर परमेश्वर करेंगे। அப்படின்னு நம்பிக்கை इस तरह இருந்தா का தான் ஜெபம் भरोसा பண்ணணும்। जब हमारे अंदर होगा तब जाके हम कर पाएंगे प्रार्थना। ஏதோ ஜெபம் பண்ண ऐसे ही சொன்னாங்க, प्रार्थना ஜெபம் करने பண்ண के लिए कह दिया, हम प्रार्थना कर रहे हैं, கிடைக்குமா கிடைக்காதா, मिलेगा नहीं मिलेगा पता नहीं, நடக்குமா நடக்காதா, होगा नहीं होगा पता नहीं, என்னன்னே தெரியல। क्या है समझ में नहीं आ रहा। அப்படி இந்த இருதயத்தோடு நாம் ஜெபித்தால் यदि हम उस मन के साथ या उस हृदय के साथ प्रार्थना करेंगे நமக்கு ஒண்ணுமே तो நடக்காது। हमें कुछ नहीं होने वाला है। அதனாலதான் வசனத்தை इसीलिए இருதயத்திலே வைத்து वचन को अपने हृदय में रखकर அதை அப்படியே நம்பி நாம் ஜெபிக்கும் போது जब हम उसके ऊपर वैसे के वैसे भरोसा करके प्रार्थना करेंगे, என்ன ஜெபம் பண்ணோமோ जो जो चीजों की हमने प्रार्थना की है, அதெல்லாம் அப்படியே उन நமக்கு चीजों को நடக்கும்। परमेश्वर वैसे के वैसे करेंगे। உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க। उदाहरण के रूप में मैं एक चीज कहना நம்ம चाहूंगा। மகாராஷ்டிரா இந்தியாக்காக ஜெபிக்கிறோம்। हम जो है महाराष्ट्र और भारत देश के लिए प्रार्थना कर रहे हैं। விசேஷமாய் மும்பை रूप से தாராவிக்காக मुंबई முதல்ல ஜெபம் धारावी के பண்ணோம்। लिए हमने प्रार्थना किया। உலகமே பார்த்துச்சு தாராவில இன்ஃபெக்ஷன் ஆகுனா எவ்வளோ பெரிய ஒரு அஃபெக்ட் ஆகும்னு। तब दुनिया के सभी लोगों ने सोचा कि अगर धारावी जैसे इलाके में कोई इन्फेक्शन फैल जाता है तो उसका जो अंजाम है बहुत बुरा होता है। எல்லாரும் இணைந்து தாராவி என்னென்ன பேர் தெரியுமா, எல்லா சாலு எல்லா இடத்துக்காக तो ஜெபம் பண்ணோம்। हमने सब लोग मिलकर हर एक चावल के लिए जो जो जगहों को हम जानते हैं उन जगहों को याद करके हमने प्रार्थना किया। ஆண்டவர் ஜெபத்தை परमेश्वर கேட்டார்। ने हमारी प्रार्थना को सुनी है। தாராவில கம்மியா இருக்கு, धारावी में जो है कम केसेस आए हैं இல்லாமலும் और போகும்। कभी कभार ऐसा दिन आएगा कि जहाँ पर कुछ नहीं, जब ये सारे केसेस हालेलुया। नहीं रहेंगे। தாராவில எப்படி இப்படியாச்சுன்னு உலகமே பேசு। धारावी में ऐसा कैसे हो गया करके पूरी दुनिया बात कर रही है। சங்கீதம் 65:2 भजन வசனம் संगीता சொல்கிறது, 65:2 कहता है, அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவரே, हमारे परमेश्वर का नाम जो है प्रार्थना को या विनती को सुनने वाले, ஜெபத்தை கேட்கிறவரே, प्रार्थना को या विनती को सुनने वाले மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் सारे लोग வருவார்। जो है तुम्हारे पास आएंगे। யாரு எல்லாரும் வருவாங்க। सभी लोग तुम्हारे पास आएंगे। என்ன பாவிய
பாவியா तुम இருந்தாலும் चाहे சரி, कितने யாரா भी बड़े இருந்தாலும் சரி, पापी रहो, आप துன்மார்க்கனா कोई भी இருந்தாலும் சரி, प्रकार के इंसान रहो, எல்லாரையும் ஆண்டவர் பக்கம் परमेश्वर இழுத்து கொள்ள அவருக்கு வல்லமை உண்டு. परमेश्वर हर किसी को उसकी तरफ खींचने के लिए उसके पास सामर्थ्य है। நம்ம என்ன செய்யணும்? हमें क्या करना है? விசுவாசத்தோடு विश्वास के साथ ஜெபிக்க வேண்டும். प्रार्थना करना है। அதான் நம்ம வேலை. इस यही काम को हमें करना है। கிரியை செய்கிறவர் क्रिया அவர். करने वाला वह है। ஜெபத்துக்கெல்லாம் பதில் प्रार्थना के लिए கொடுக்கிறவர் परमेश्वर அவர். जवाब देने वाला है। இந்த ஒரு நம்பிக்கை यह भरोसा जो है விசுவாசத்தோடு विश्वास के साथ இன்னும் போராடி நாம் और ஜெபிக்க संघर्ष करके போயிடும். हमें प्रार्थना करना है। சில ஜெப குறிப்புகளுக்காக कुछ प्रार्थना ஜெபிக்க की सूचियों போயிடும். के लिए हम प्रार्थना करने वाले हैं। ரெகுலரா ஜெபிக்கலாம். रेगुलरली प्रार्थना करना எதுக்கு? है। क्यों? உலகத்துக்காக, दुनिया के लिए, இந்தியாக்காக, भारत देश के இந்த लिए। கொரோனா வைரஸ் और ये போகும் कोरोना வரைக்கும் वायरस நம்ம जब போராடி तक ஜெபிக்க வேண்டும். छोड़ के चला नहीं जाता तब तक हमें प्रार्थना करना है संघर्ष करके। எவ்வளவு உயர்ந்தாலும் பரவாயில்ல, चाहे कितना ஆண்டவர் भी ஒரு ऊंचा ஒரு उठे कम रहे, நிமிஷத்துல இதெல்லாம் परमेश्वर மாற்றி पलक போடுவார். झपकते ही ये सारी चीजों को बदल सकते हैं। அவருடைய கையில் அவருடைய சித்தமான வேலை ஒன்று परमेश्वर की இருக்கிறது. हाथ में उसकी इच्छा का उसका एक युग एक समय है। இதற்காக நாம் போராடி तो इसके ஜெபிக்க लिए हम போகிறோம். संघर्ष करके प्रार्थना करेंगे। சபைகள் திறக்கப்பட सारी வேண்டாம். कलीसियाओं को खुलना है। கஷ்டப்படுற ஜனங்க, जो मुश्किल में जो लोग हैं, திக்கற்று போன जो ஜனங்க, बेसहारा है, உலகமே எவ்வளோ पूरी दुनिया பிரச்சனையில जो இருக்கு. है किस तरह की परेशानी में है। இந்தியா எல்லா பார்டர், भारत சைனா, देश அந்த में இதுல देखेंगे, இருக்க बॉर्डर में பிரச்சனை, देखेंगे, वहाँ पर जो चाइना में जो परेशानी ஃபைனான்சியல் है, ப்ராப்ளம், फाइनेंशियल जो प्रॉब्लम है, இவற்றுக்காக நாம் इन ஒன்று सब चीजों சேர்ந்து के लिए ஜெபிக்க एकजुट போகிறோம். होकर हम प्रार्थना करेंगे। கூடுமான எல்லாம் यदि हो முழங்காலை सके போட तो सभी लोग முடிஞ்சவங்க முழங்காலை जो போட்டு घुटना टेक सकते हैं घुटना टेकेंगे। கண்களை மூடி अपने ஆண்டவருக்கு हाथों को நேராக बंद நம்முடைய करके கரத்தை परमेश्वर உயர்த்தி की நாம் ओर ஜெபிக்க हाथों को போகிறோம். उठाकर प्रार्थना करेंगे। அப்பா, உம்மை நன்றியோடு परमेश्वर तुम्हारा हम சோத்தரிக்கிறேன். पिता धन्यवाद இந்த करते हैं। வேளையிலும் உம்மை நோக்கி परमेश्वर इस वक्त में பார்க்கிறோம். भी तुम्हारी ओर हम देखते हैं। ஆண்டவரே, உம்மை நோக்கி परमेश्वर பார்த்த तुम्हारी ओर முகங்கள் देखने वाले कोई भी பிரகாசம் चेहरे அடைந்தார்கள் அப்பா. वे चमकने लगे प्रभु। அவர்கள் வெட்கப்பட்டு போவது वे இல்லை कभी என்று शर्मिंदा வசனம் नहीं होंगे சொல்லுகிறது. करके बाइबल இந்த कहता है, वचन வேளையிலே कहता है। இந்த ஆண்டவரே உலகத்துக்காக परमेश्वर ஜெபிக்கிறா. इस वक्त में दुनिया के இந்த लिए प्रार्थना உலகத்தை करते हैं। ஆட்டி படைக்கிற परमेश्वर கொரோனா दुनिया இந்த के ऊपर வைரஸ் अधिकार करने அப்பா, वाली वह जो உம்முடைய कोरोना वायरस है, இரத்தத்தினால் உம்முடைய वह तुम्हारे நாமத்தினால் नाम से तुम्हारे लहू ஒன்றும் से இல்லாம போகட்டும் சுவாமி. नहीं के समान बदल जाए। உம்முடைய இரத்தத்தின் வல்லமை तुम्हारे लहू की जो உலகத்திலே सामर्थ है, தெளிக்கும்படியா दुनिया में ஜெபிக்கிறா. परमेश्वर आप நீர் छिड़को। கல்வாரி சிலுவையிலே कलवारी சிந்தின क्रूस ஒவ்வொரு में சொட்டு हर இரத்தமும் एक அப்பா, छूट लहू जो இந்த है, உலகத்தை நீ காப்பாற்றும்படியா इसको ஜெபிக்கிறா. रख के इस दुनिया को உம்முடைய बचाना, இரத்தம் அந்த கிருமிகளை लहू जो அழித்து है, போடும்படியா इन सारी ஜெபிக்கிறா. क्रियाओं को मिटा दे। இன்ஃபெக்ஷன் ஆன அமெரிக்காவை परमेश्वर பாருங்க, infected हुए பிரேசில் अमेरिका को பாருங்க, देना, தாய்லாந்து, ब्राजील को देखना, இத்தாலி, थाईलैंड, ஆண்டவரே इटाली जो இவற்றை है, எல்லாம் உம்முடைய வல்லமை सारी चीजों இறங்கட்டும் அப்பா. जगहों में तुम्हारी सामर्थ उतरने लगे। எவ்வளோ பிள்ளைகள் மறித்து परमेश्वर போகிறார்கள். कितने तो लोग जो हैं गुजर चुके हैं। தேவன் அதையெல்லாம் மாற்றி கொடுக்கும்படியா परमेश्वर इन सारी ஜெபிக்கிறா. चीजों को बदल कर हमें குறைகள், दे। குற்றங்கள், மீறல்கள், अधर्मता, அக்கிரமங்களை, अपराध, அநியாயங்களை நீ தயவாய் अन्याय ஒருவிச்சை जो है, மன்னிக்கும்படியா और इन ஜெபிக்கிறா. सारी पापों को हम தேசம் क्षमा உம் करना பக்கம் प्रभु। மனம் திரும்பும்படியா देश जो है तुम्हारे ஜெபிக்கிறா. तरफ मन फिरे, ஜனங்கள் लोग ரட்சிக்கப்படும்படியா जो है उद्धार ஜெபிக்கிறா. पाए प्रभु। ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக जीवित திரும்பும்படியா परमेश्वर की ओर ஜெபிக்கிறா. फिरे प्रभु। ஆண்டவரே, இந்தியாக்காக परमेश्वर ஜெபிக்கிறோம். भारत டாடி, देश के लिए प्रार्थना करते हैं। 134 கோடி परमेश्वर ஜனங்களுக்காக 134 करोड़ ஜெபிக்கிறா. लोगों के लिए हम प्रार्थना करते हैं। 26 ஸ்டேட் परमेश्वर கேல் 26 யூனியன் स्टेट के लिए 7 டெரிட்டரிஸ்க்காக टेरिटरी ஜெபிக்கிறோம். டாடி, यूनियन टेरिटरीज के लिए ரைட் प्रार्थना நான் करते இப்போதே हैं। இந்தியாவின் अभी மேல் உம்முடைய भारत देश ஆளுகை के ऊपर வருவதாக, तुम्हारी अधिकार आए, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, तुम्हारी जो உம்முடைய सामर्थ आए। இரத்தத்தின் வல்லமை எங்கள் தேசத்தை நீ பாதுகாக்கும்படியா परमेश्वर ये ஜெபிக்கிறா. लहू के सामने देश தேசமா को இந்த बचाए। கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் रूप से ஒன்றும் कोरोना இல்லாமல் वायरस ये போவதாகப்பா. ये नहीं के समान हो ஆண்டவரே, जाए। 26 ஸ்டேட்டுக்காக 26 स्टेट ஜெபிக்கிறா. के लिए प्रार्थना மோஸ்ட் करते हैं। இன்ஃபெக்டட் ஸ்டேட் Most மகாராஷ்டிராக்காக infected state ஜெபிக்கிறோம். महाराष्ट्र के लिए டாடி, हम प्रार्थना ஓ करेंगे। டெல்லி, ராஜஸ்தான், दिल्ली, குஜராத், राजस्थान, தமிழ்நாடுக்காக गुजरात, तमिलनाडु के लिए ஜெபிக்கிறா. प्रार्थना இந்த करते ரெட் हैं। ஜோன்லாம் ये रेड ஆண்டவரே जोन जो है, நார்மல் ஜோனா सब மாற்றி नॉर्मल जोन के கொடுங்கப்பா. तौर में आप बदल के மீதி देना। இருக்க எல்லா ஸ்டேட்டின் மேல बाकी के உம்முடைய हर स्टेट வல்லமை के ऊपर तुम्हारे இறங்கும்படியா लहू की ஜெபிக்கிறா. उतरने लगे। இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் कोरोना वायरस இரத்தத்தை जो है அழிந்து यीशु मसीह के போவதாக नाम में मिट जाए। விசேஷமாய் विशेष டாடி, रूप से प्रभु இதை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ காப்பாற்றும்படியா परमेश्वर एक बच्चों को ஜெபிக்கிறா. बचाने वाले हो धन्यवाद। 134 கோடி ஜனங்கள் 134 டாடி, करोड़ लोग जो हैं, ஆண்டவரே நீரே எங்களை परमेश्वर பாதுகாத்து हमें ரட்சிக்கும்படியா सुरक्षित रखने ஜெபிக்கிறா. के लिए प्रार्थना करते எல்லா हैं। ஸ்டேட்டிலும் सारे ஆண்டவரே स्टेट உம்முடைய में प्रभु இரத்தத்தின் வல்லமை तुम्हारे लहू की இறங்குவதாக. सामर्थ उतरने ஒவ்வொரு लगे। ஸ்டேட்டை हर एक स्टेट को காப்பாற்றுங்கப்பா. आप बचाना। ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் हर एक மினிஸ்டர் स्टेट में எடுக்கிற रहने वाले பிளான் मिनिस्टर ஸ்கீமோடு रहने உம்முடைய वाले கரம் जो கூட प्लान से இருப்பதாக. वो टीम के साथ பிரைம் तुम्हारा हाथ மினிஸ்டரோடு रहे। உம்முடைய प्राइम கரம் मिनिस्टर
இருப்பதாக तुम्हारा हाथ रहे, எல்லா ஹையர் हायर அபிஷியலோட ऑफिशियल के साथ உம்முடைய கரம் கூட तुम्हारा இருந்து हाथ रहकर இதெல்லாம் எப்படி किस பண்ணணும் तरह से நானும் करना है, क्या करना குட்டுக்கும்படியா है, आप ஜெபிக்கிறா बुद्धि देने के लिए प्रार्थना தேசமா करते हैं। எங்கள் विशेष மகாராஷ்டிராவை रूप से हमारे நினைவு महाराष्ट्र கூறும்படியா को याद करने ஜெபிக்கிறா के लिए हम प्रार्थना करते ஆண்டவரே हैं। 2 லட்சம் மேல परमेश्वर 2 இன்ஃபெக்ஷன் लाख के ऊपर போகுதே जो लोग சுவாமி हैं, इन्फेक्शन जो ஓ है हो रहा है, ஹாஸ்பிட்டல்ல ஓவர்ஃப்ளோ परमेश्वर हॉस्पिटल जो ஆகுதடி है ओवरफ्लो हो ஒரு रहा விச்சை है। நீ கண்ணோக்கி परमेश्वर एक बार आप பார்ப்பீராக ध्यान देना உம்முடைய प्रभु। கரம் இதை தடுத்து நிறுத்தும்படியா परमेश्वर तुम्हारा ஜெபிக்கிறா हाथ इन सारी चीजों को रोक 36 दे। டிஸ்ட்ரிக்டாக 26 ஜெபிக்கிறா 36 डिस्ट्रिक्ट மும்பை के लिए தானா प्रार्थना करते हैं। நாசிக் நாக்பூர் ஔரங்காபாத் சட்டாரா கோலாப்பூர் சோலாப்பூர் ரைகாட் ஆண்டவரே தானு பால்கர் எல்லா தானாக்காக ஜெபிக்கிறா परमेश्वर कही गई इलाकों के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் परमेश्वर சுவாமி तुम्हारी सामर्थ ரெட் उतरने ஜோனா लगे। இருக்க रेड जोन में தானாக்காக रहने वाले ஜெபிக்கிறா थाने के लिए प्रार्थना ஈஸ்ட் करते हैं। வெஸ்ட் நார்த் ईस्ट சவுத் वेस्ट ஆண்டவரே नॉर्थ साउथ எல்கை எங்கிலும் நீர் सारी உம்முடைய सीमाओं में இரத்தத்தின் तुम्हारी लहू की ஆளுகைக்குள் जो अधिकार வருவதாக में आए, ஆண்டவரே எல்லா இன்ஃபெக்ஷன் குறைந்து सारी போவதாகப்பா इन्फेक्शन जो है कम हो जाए। பூனாக்காக ஜெபிக்கிறா पुणे के लिए நவி प्रार्थना மும்பைக்காக करता है, ஜெபிக்கிறா नवी मुंबई के लिए டோம்போலி प्रार्थना करते हैं, கல்யாண் ரெட் डेम्बोली, ஜோனா இருக்க कल्याण, முள்ளண்டு रेड எல்லா जोन में रहने பொருளிலும் वाले உம்முடைய வல்லமை सारे कोलीवाड़ा में இறங்கும்படியா तुम्हारी जो ஜெபிக்கிறா सामर्थ उतरने लगे। ரைட் நா உம்முடைய अभी இரத்தத்தின் तुम्हारी வல்லமை जो लहू की ஆண்டவரே सामर्थ है எல்லா प्रभु, கிருமிகளை அழித்து सारे போடும்படியா कीटाणु को मिटाने के ஜெபிக்கிறா लिए प्रार्थना करते हैं। ஹாஸ்பிட்டல்ல ஐசோலேஷன் हॉस्पिटल में வார்டு रहने वाले ஆண்டவரே isolation ஐசி वार्ड में வார்டுல रहने உம்முடைய वाले கரம் ICU ஆண்டவரே वार्ड இந்த में तुम्हारा ஜனங்களை हाथ जो தொட்டு है, लोगों को சுகமாக்கும்படியா छूकर ஜெபிக்கிறா चंगा करे प्रभु। அப்பா எல்லா परमेश्वर இன்ஃபெக்டான सारे பிள்ளைகள் infected இயேசுவின் बच्चों நாமத்தை को கீழ் यीशु அடைவார்களாக मसीह के नाम में ஜீவன் आप चंगा हो பெறுவார்களாக जाए, பா वे जीवन को எத்தனையோ पाए। பிள்ளைங்க டெத் परमेश्वर कितने तो ஆயிட்டாங்க लोग जो சுவாமி गुजर चुके அந்த हैं। ஃபேமிலி எல்லாம் परमेश्वर நீங்க उनकी फैमिली को காப்பாற்றுங்க आप सुरक्षित அந்த रखना, இன்ஃபெக்ஷன் அந்த बचाना। பிள்ளைகளுக்கு सारे ஸ்ப்ரெட் infected ஆகாத बच्चे- படிக்கு infection जो தேவன் है और ஒரு spread விச்சை ना இதை हो, इसलिए தடுத்து परमेश्वर நிறுத்தும்படியா एक बार इसे ஜெபிக்கிறா रोकने के लिए प्रार्थना மீதியான करते हैं। பிள்ளைகளை बाकी के बच्चों को आप பாதுகாக்கும்படியா सुरक्षित रखने के लिए ஜெபிக்கிறோம்ப்பா प्रार्थना करते हैं। எல்லா மெடிக்கல் सारे ஸ்டாஃபை medical staff को आप காப்பாற்றும்படியா बचाने के लिए ஜெபிக்கிறா प्रार्थना करते हैं। எல்லா ஆண்டவரே सारे இதற்காக जो போராடுகிற इसके लिए எல்லா संघर्ष करने பிள்ளைகள் वाले மேல हर உம்முடைய एक बच्चों के இரத்தத்தை ऊपर तुम्हारे தெளிக்கிறோம் लहू को சுவாமி हम संघर्ष देते அவர்களை हैं। எல்லாம் நீ ஜீவனை परमेश्वर ஆண்டவரை उनके பாதுகாத்து जीवन ரட்சிக்கும்படியா को देकर ஜெபிக்கிறோம் बचाने அப்பா के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே எங்கள் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துக்காக ஜெபிக்கிறா परमेश्वर हमारे फाइनेंस ஆண்டவரே प्रॉब्लम के लिए இதெல்லாம் प्रार्थना करते நார்மலே हैं। கட்டளையிடுங்க सब டாடி चीजों में नॉर्मल இந்தியா सिचुएशन के சைனா आगे देना। பார்டருக்காக भारत देश ஜெபிக்கிறா के लिए हम प्रार्थना करते हैं, ஆண்டவரே चाइना ஒரு बॉर्डर के விச்சை लिए। எல்லா एक बार आप சமாதானத்தின் सारे தேவன் समाधान की जो சமாதானமா देने वाले प्रभु, நடத்தும்படியா ஜெபிக்கிறா समाधान के तौर में ஓ चलाइए। எல்லா சோல்ஜர்ஸ் படைகள்லாம் सारे வாபஸ் soldiers जो போவதற்காக है நன்றி वापस அப்பா जा रहे हैं, दादा சமாதானமா धन्यवाद। இருக்கட்டும் समाधान के तौर ஆண்டவரே में वे रहे। ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில दोनों countries के சமாதானத்தை बीच में एक समाधान को கட்டளையிடும்படியா आप आज्ञा देने वाले ஜெபிக்கிறா हो, धन्यवाद। ஆண்டவரே எங்கள் தேசத்தை परमेश्वर நீர் हमारे देश को आप ஆசீர்வதிக்கும்படியா आशीष करने ஜெபிக்கிறா वाले हो, இந்த धन्यवाद। வேளையிலும் ஆண்டவரே परमेश्वर इस वक्त திக்கெட்டு में भी போன பிள்ளைகளுக்காக जो ஜெபிக்கிறா जो ஸ்மால் ला- பிசினஸ் செய்த ஆண்டவரே டெய்லி परमेश्वर வேஜ் जो ஆண்டவரே बेसहारा है, நொந்து उनको- போன பிள்ளைகளை ஒரு उनके लिए வித்தை நீ प्रार्थना करते हैं। परमेश्वर जो பலப்படுத்தும்படியா व्यापार ஜெபிக்கிறாப்பா करके जो थक गए हैं उनको आप याद करना। ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய परमेश्वर हर தேவைகளை एक बच्चों को जो சந்திங்க जरूरत டாடி की जरूरतों को पूरा ஆண்டவரே करना। போஷிங்க परमेश्वर டாடி को भोजन देना। பசினா ஒரு उनसे பிள்ளைகளை भूख से- சாகாத भूख படிக்கு से कोई भी बच्चे ना मर தேவனுடைய जाए, इसलिए கரம் எங்கள் परमेश्वर का हाथ தேசத்தை जो है इस देश को ஆசீர்வதிக்கும்படியா आशीष करने के ஜெபிக்கிறா लिए हम प्रार्थना करते வாலிப हैं। பிள்ளைகளை நினைவு परमेश्वर जवान बच्चों को கூறுவீராக याद करना। ஃபைனல் இயரை பேஸ் फाइनल பண்ணிருக்க ईयर में எங்க फेस करने பிள்ளைகளுக்கு वाले हर நீரே एक ஒரு बच्चों के लिए முடிவை आप உண்டாக்கும்படியா एक जो है ஜெபிக்கிறா अंतिम இந்த परिणाम பிள்ளைகள் को बना के ஃபியூச்சர் எல்லாம் देना। பொறுப்படுத்தி நீ परमेश्वर इन बच्चों के நடத்தும்படியா फ्यूचर को ஜெபிக்கிறோம் அப்பா जिम्मेदारी लेकर எல்லா चलाना। டிப்ரெஷனிலிருந்து सारी பிள்ளைகளை डिप्रेशन से, விடுதலை सारे ஆக்கும்படியா डिप्रेशन से ஜெபிக்கிறா बच्चों को आप ஆண்டவரே छुड़ाना। வேலைக்காக ட்ரை பண்ணி परमेश्वर ஆண்டவரே नौकरी के வேலை लिए இல்லாம ट्राई करके கஷ்டப்படுகிற नौकरी के ஆண்டவரே बिना कष्ट அந்த में रहने பிள்ளைகளை वाले उन நினைவு बच्चों को याद கூறும்படியா करना प्रभु। ஜெபிக்கிறோம் அப்பா எப்படியா இல்ல இந்த சூழ்நிலை நீ कैसे तो மாற்றி इन போடும்படியா सारी ஜெபிக்கிறா परिस्थितियों को आप बदलने वाले சிறு हो, பிள்ளைகளை धन्यवाद। நினைவு छोटे கூறும்படியா बच्चों को आप याद ஜெபிக்கிறா करने के लिए धन्यवाद। வயோதிகர்களை நினைவு जो बुजुर्ग हैं, கூறும்படியா उनको याद करने ஜெபிக்கிறா वाले हो, धन्यवाद। எல்லா வயதுள்ள सारे பிள்ளைகளை उम्र के நினைவு बच्चों को आप கூறும்படியா याद करने वाले हो, ஜெபிக்கிறோம் அப்பா धन्यवाद। உம்முடைய இரத்தத்தின் तुम्हारे लहू வல்லமாய் की सामर्थ्य जो எல்லா है பிள்ளைகளை हर एक பாதுகாக்கும்படியா बच्चों को ஜெபிக்கிறா सुरक्षित रखे प्रभु। தாராவிக்கு நீ ஒன்றுமில்லா परमेश्वर மாற்றினீரே மக்கு நன்றி आप नहीं के சொல்லுகிறா समान சைன் परिस्थिति को आपने கோலிவாடா बनाया, धन्यवाद। பைலாப்பூர் வாஷி साइन कोलीवाड़ा, கைரோலி बेलापुर, நெருள் हैरोली, ஆண்டவரே नेरुल, எல்லா इन सारे ஏரியாக்காக इलाकों ஜெபிக்கிறா एरियाज के लिए प्रार्थना करते எல்லா हैं। ஏரியாவிலும் உம்முடைய सारे ரத்தத்தை एरियाज में தெளிக்கிறோம் तुम्हारे சுவாமி लहू को हम छिड़कते இந்த हैं। சூழ்நிலையெல்லாம் மாற்றி ये தாங்கப்பா परिस्थिति को बदल के देना। மழைக்காக ஜெபிக்கிறா बारिश के लिए ஆண்டவரே प्रार्थना இந்த करते மழை हैं। காலத்து எந்தெந்த परमेश्वर बारिश के ஸ்டேட்டுக்கு वक्त எவ்வளவு में மழை जो பெய்ய स्टेट में வேண்டும் जो அது जहाँ மட்டும் कहीं பெய்யட்டும் कहीं भी சுவாமி बारिश होनी चाहिए, उस ஆண்டவரே स्टेट में நீரே वैसे ही हो। போதுமான மழையை கொட்டுங்க परमेश्वर சுவாமி अब जरूरत இந்த की बारिश மழை को देना। காலங்களில் வருகிற எல்லா बारिश के वक्त வியாதிகளுக்கு में आने பிள்ளைகளை वाली बीमारी விலக்கி से மக்களை பாதுகாத்து बच्चों को आप दूर ரட்சிக்கும்படியா बचाने वाले हो, ஜெபிக்கிறா दूर
दूर बचाकर உம்முடைய सुरक्षित रखने ரத்தம் वाले எங்களை धन्यवाद। எல்லா हमारे தீமையிலிருந்து लहू जो है हर एक விடுதலையாக்கும்படியா सारी बुराई से ஜெபிக்கிறோம் हमें அப்பா दूर बचाए प्रभु। ஒவ்வொரு பிள்ளைகளை परमेश्वर हर ஆசீர்வதிங்க एक டாடி बच्चों को आशीष करना, ஒவ்வொரு வேதனைகளை हर एक மாற்றுங்க वेदनाओं டாடி को बदलना, ஒவ்வொரு கண்ணீரை மாற்றுங்க டாடி आंसू को बदलना, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வழிவாசலை हर एक திறக்கும்படியா बच्चों को आप द्वार ஜெபிக்கிறோம் खोल के देने वाले உம்முடைய हो, धन्यवाद। கரத்தில் ஒப்பு हमारे हाथ में கொடுக்கிறோம்ப்பா समर्पित करते हैं। சீக்கிரம் ஒரு நார்மலை परमेश्वर जल्द ही एक கட்டளையிடும்படியா नॉर्मल सिचुएशन की ஜெபிக்கிறார் आज्ञा देने वाले हो, உம்மாலே धन्यवाद। முடியாத तुमसे காரியம் नामुमकिन ஒன்றும் कार्य இல்லை कुछ அப்பா नहीं है प्रभु। உலகம் நார்மலுக்கு परमेश्वर दुनिया வருவதாக नॉर्मल இந்தியா सिचुएशन में நார்மலுக்கு आए, வருவதாக भारत देश नॉर्मल மகாராஷ்டிரா सिचुएशन में நார்மலுக்கு आए, महाराष्ट्र வருவதாக नॉर्मल सिचुएशन में आए। ஆண்டவரே உம்முடைய परमेश्वर கரம் तुम्हारा हाथ அற்புதங்களை जो है செய்யும்படியா सारी ஜெபிக்கிறார் क्रियाओं को करे, உம்முடைய கரத்துக்கை ஒப்பு तुम्हारे हाथ में கொடுக்கிறார் समर्पित करते हैं। பொறுப்பெடுத்துக் जिम्मेदारी கொள்ளுங்க को लेना है। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के नाम நாமத்தை में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं हमारे பிதாவே अच्छे पिता। ஆமென் आमेन, ஆமென் आमेन। ஆண்டவர் நம்முடைய परमेश्वर इस ஜெபத்தை वक्त में எல்லாம் हमारी கேட்டுக்கொண்டே प्रार्थनाओं को सुन ही இருக்கிறார் रहे हैं। இரண்டாவது ஆலயத்துக்காக अगली बात ஜெபிக்க हम போகிறார் जो है भवन के लिए प्रार्थना அது करेंगे। எப்ப ஆலை திறக்க कब அது भवन வரைக்கும் खुलेगा, ஜெபத்தை तब तक விடவே हमें கூடாது प्रार्थना को छोड़ना नहीं है। டெய்லி ஒரு 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ இதற்காக நீங்கள் ஒதுக்கி हर ஜெபிக்க रोज வேண்டாம் 15 मिनट या फिर आधा घंटा इसके लिए अलग से रखकर प्रार्थना ஆண்டவர் करना। ஜெபத்தை கேட்கிறவர் परमेश्वर प्रार्थना को எல்லா सुनने वाले हैं। ஜெபங்களை கேட்டு सारी ஆண்டவர் प्रार्थना को சூழ்நிலையை सुनकर மாற்றி ஒரு परमेश्वर परिस्थिति को எழுப்புதலையும் बदल के ரட்சிப்பையும் उद्धार को கழிப்பையும் நமக்கு परमेश्वर मगन கட்டளையிடுவார் होने वाली कार्य को எல்லா परमेश्वर आज्ञा தீமைகளை देंगे। நமக்கு सारी बुराई को நன்மையாய் परमेश्वर மாற்றுவார் भलाई के लिए बदल देंगे। ஆண்டவர் அதனால் தான் परमेश्वर பொறுமையாக इसलिए धीरज के இருக்கிறார் साथ है। இதன் மூலம் ஒரு எழுப்புதல் வர इसके வேண்டாம் द्वारा एक जागृति है। ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம் दुधा लोगों को उद्धार पाना தேசம் है। மனம் திரும்ப देश को मन வேண்டாம் फिरना है। சபைகள் மனம் திரும்ப வேண்டாம் कलीसियाओं को मन फिरना சபைகள் है। சுத்திகரிக்கப்பட कलीसियाओं को வேண்டாம் शुद्ध होना है। அதனால் தான் ஆண்டவர் இதை इसीलिए அனுமதித்து परमेश्वर इसकी இருக்கிறார் अनुमति दे रहे இப்போது हैं। நாம் சபைகளுக்காக अभी ஜெபிக்க हम कलीसियाओं போகிறார் के लिए प्रार्थना அப்பா करेंगे। விசேஷமாய் परमेश्वर சபைகளுக்காக विशेष रूप से ஜெபிக்கிறார் हम कलीसियाओं எங்கள் के लिए இந்தியாவில் प्रार्थना உள்ள करते हैं। எல்லா परमेश्वर சபைகளுக்காக भारत देश में ஜெபிக்கிறோம் रहने அப்பா वाले सारी कलीसियाओं के எல்லா लिए प्रार्थना சபைகள் करते हैं। सारी திறக்கப்பட कलीसियाएं தேவன் जो है खुल जाए, அனுக்கிரகம் इसके लिए பாராட்டுங்கப்பா परमेश्वर अनुमति दे। உம்முடைய சரீரமாகிய तुम्हारी சபை जो कलीसिया नामक जो உம்முடைய शरीर है, இரத்தத்தினால் வெள்ளைக்கு वह மீட்டு तुम्हारे கொண்ட சபை लहू को அல்லவா देखकर बचाने உம்முடைய वाली சபைக்கு कलीसिया நீர் है। வைராக்கிய परमेश्वर आपकी பாராட்டுகிற कलीसिया தேவன் அல்லவா कलीसिया में वैराग्य ஒரு को दिखाने वाले விச்சினை प्रभु நினைவு हो। கூறுங்க परमेश्वर டாடி एक बार आप याद ஓ करना। துதியின் சத்தம் सारी ஜெப स्तुति की சத்தம் आवाज, प्रार्थना की வசனத்தின் आवाज, சத்தம் स्तुति की आवाज கேட்கப்படத்தக்கதா वहाँ सुनाई ஓ दे। इसलिए ஆடலும் பாடலும் वहाँ கழிப்பின் पर சத்தம் கொண்டாட்டத்தின் गीत और சத்தம் गीत मनाने கேட்கப்படத்தக்கதா का जो है खुशी की आवाज वहाँ தேவன் ஒரு सुनाई दे। விச்சை நீ इसलिए சபைகளை परमेश्वर கழுவி एक बार சுத்திகரிக்கும்படியா कलीसियाओं को ஜெபிக்கிறார் शुद्ध करने के உமக்கு लिए प्रार्थना करते हैं। பிரியமில்லாத तुम्हें அசுத்தமான காரியங்கள் नापसंदीदा சபையை कार्य விட்டு जो है விலக்கி अशुद्ध कार्य है, போடும்படியா कलीसिया को छोड़ के ஜெபிக்கிறார் दूर हो जाए। பரிசுத்தமுள்ள पवित्र சபைகளாக कलीसिया के तौर தேவ में சித்தம் செய்கிற परमेश्वर की इच्छा को சபைகளாக करने वाले कलीसिया के तौर வைராக்கியமுள்ள में சபைகளாக वैराग से भरे कलीसिया के तौर சுவிசேஷத்தை में அறிவிக்கிற सत्य சபைகளாக सुख समाचार को ஆத்மா प्रचार करने அறுவடை वाले செய்து कलीसिया के तौर ஆண்டவரே में ஆயத்தமுள்ள आत्माओं को சபைகளாக जीतकर आत्माओं को तैयार வருகையை करने वाले எதிர்கொள்கிற कलीसिया के तौर சபைகளாக में ஒவ்வொரு आगमन में जाने वाले சபையும் कलीसियाओं के ஊழியத்தை दौर நீர் में हर एक மாற்றும்படியா सेवाओं को ஜெபிக்கிறார் हमारे कलीसियाओं को बदलने அப்படிப்பட்ட वाले हो। ஊழியங்கள் धन्यवाद। பெருகுவதாக इस तरह की सेवाएं बढ़े। உண்மையில்ல சத்தியத்தை போதிக்கிற सच्चाई பரிசுத்தமான के வைராக்கியமுள்ள सत्य को ஊழிய प्रचार करने சேனை वाले वैराग பெருகட்டும் से என்று सेवा சொல்லி करने वाली ஜெபிக்கிறார் बच्चों की जो வைராக்கியமுள்ள सेना है, சேனை वह பெருகட்டும் वैराग என்று से சொல்லி बड़ी सेना जो ஜெபிக்கிறார் बढ़े इसलिए இந்த प्रार्थना करते நாட்களில் हैं। நீ சபையை परमेश्वर इस दिन சுத்திகரித்து में டாடே कलीसिया உமக்கு को शुद्ध பிரியமான करना। சபையாக மாற்றி परमेश्वर आप उनको கொட்டுக்கும்படியா प्रसन्न करने वाले, ஜெபிக்கிறார் आपको प्रसन्न ஏற்ற कलीसिया சமயத்திலே के நீ तौर पर बदलने वाले ஆலயத்தை हो। धन्यवाद। திறக்கும் போது जब ஒரு योग के समय ரட்சிப்பு में வருவதாக आप कलीसिया को எழுப்புதல் खोलेंगे, तब வருவதாக जागृति மனம் आए, திரும்புதல் वहाँ पर जागृति வருவதாக आए, मन फिराव आए। திரள் திரளாய் बहुत बड़ी ஜனங்களை संख्या में ரட்சித்து लोगों का சபையிலே उद्धार करके சேர்க்கும்படியா परमेश्वर कलीसिया में ஜெபிக்கிறார் इकट्ठा करने के குள்ளம் लिए குள்ளம் प्रार्थना करते हैं। கோத்திரம் கோத்திரமாக परमेश्वर बहुत बड़ी வரத்தக்கதா कुल में बहुत எல்லா बड़ी गोत्र में பாஷைக்காரங்க लोग आए इसलिए, வரத்தக்கதா सारी எல்லா भाषा बोलने वाले आए முழங்கால்களும் इसलिए, परमेश्वर ஒட்டங்கத்தக்கதா सारे घुटने जो है எல்லா टेके நாவுகள் इसलिए, இயேசு सारी இயேசு जीभ என்று जो है அறிக்கை यीशु यीशु नाम பண்ணத்தக்கதா इस नाम का अधिकार தேவன் करे தாமே इसलिए, உம்முடைய வல்லமை परमेश्वर ही अपनी ஊற்றும்படியா सामर्थ को ஜெபிக்கிறோம்ப்பா मंडल यहाँ पर எல்லா பிசாசின் झेलने के लिए प्रार्थना தந்திரங்கள் करते हैं। அவமாக்கி सारे ஜெபிக்கிறார் शैतान के எல்லா जालों को हम தீமைகளை நீ उसे तोड़ के நன்மையாக प्रार्थना करते हैं। மாற்றுகிறவர் सारी बुराई को இந்த भलाई में बदलने நாளிலே वाले குடும்ப प्रभु, குடும்பமாக परमेश्वर इस दिन में ஆயத்தப்பட हर एक परिवार को குடும்ப परिवार समेत குடும்பமாக तैयार होने மனம் के लिए, திரும்ப परिवार समेत मन குடும்ப फिरने के लिए, குடும்பமாக परिवार சந்தோஷமாய் समेत खुशी வாழ के साथ जीने के लिए, தேவன் குடும்பத்திலே परमेश्वर கிரிகளை इस நடப்பிக்கும்படியா परिवार में ஜெபிக்கிறார் क्रियाओं को पूरा करने के लिए சபைகளிலே प्रार्थना करते கிரிகளை हैं। நடப்பிக்கும்படியா कलीसियाओं में क्रियाओं को पूरा ஜெபிக்கிறார் करने के लिए உமக்கு प्रार्थना करते हैं। விரோதமாய் இருக்க इसके எல்லா विरोध में பொல்லாத उठने वाले கிரியைகள் सारे शत्रु की இயேசுவின் क्रियाएं நாமத்தை यीशु அழிந்து मसीह के போவதாக नाम में मिट जाए। பரிசுத்தமான சபைகள் पवित्र कलीसिया जो है பெருகட்டும் वह बढ़े। நீர் அப்படி परमेश्वर செய்வதற்காக ऐसे करने वाले நன்றி हो, அப்பா धन्यवाद।
ஆண்டவரே உம்முடைய சித்தம் परमेश्वर तुम्हारी इच्छा நிறைவேறுவதாக. पूरी हो। எல்லா பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் सारे ஆண்டவரே. बच्चे जो है प्रार्थना करें, ஜெபிக்காதெல்லாம் जिन्होंने ஜெபிக்கட்டும் प्रार्थना नहीं किया है, प्रार्थना ஆண்டவரே. करें। எல்லாம் மனம் மாறட்டும் सभी ஆண்டவரே. लोग जो है मन फिर உம்முடைய வருகையிலே எதிர்கொள்ளத்தக்கதாக तुम्हारे आगमन में எல்லா जाए, சபைகளை நீர் அப்படியே ஒரு மாற்றும்படியா हर एक कलीसिया ஜெபிக்கிறோம். को आप बदलने के लिए प्रार्थना உம்முடைய करते हैं। கரத்தில் ஒப்பு கொடுக்கிறா. हमारे हाथ में समर्पित करते பொறுப்பெடுத்துக் हैं, கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के नाम நாமத்தை में प्रार्थना करते ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हैं। अच्छे पिता, ஆமென் आमेन, आमेन। ஆமென். மூன்றாவது अभी உங்களுக்காக आपके लिए ஜெபிக்க हम प्रार्थना போகிறார். करेंगे। வேதனையோடு वेदना के இருக்கீங்களா? साथ வியாதியோடு हैं, பார்த்து दुख के साथ, கொண்டிருக்கிறா. बीमारी के साथ என்ன देख रहे हैं, செய்துன்னு क्या करना है, போராட்டத்தோட उस संघर्ष के என் साथ வாழ்க்கை நீ मेरी எப்படி जिंदगी में இருக்குமோ कैसी होने वाली है, என்ற इस तरह பாரத்தோடு के बोझ के இருக்கிறீர்களா? साथ है। ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் परमेश्वर செய்வார். आज एक चमत्कार करने அது वाले हैं। அவருக்கு ये லேசான जो है उसके लिए காரியம். बहुत आसान एक चीज है। ஆனாலும் फिर भी தாமதிக்கிறார் என்று परमेश्वर यहाँ पर சொல்வோம் என்றார். आपको यदि ஏன் परमेश्वर ஆண்டவர் இப்படி रुक रहे லேட் हैं பண்றாருன்னு तो சில क्यों பேர் डिले कर रहे हैं நினைக்கலாம். करके बहुत लोग सोच रहे हैं। எதுக்கு தெரியுமா क्यों पता வசனம் है சொல்லுது? वचन क्या कहता ஒரு है, மனிதனும் கெட்டு कोई போக भी கூடாது, इंसान को जो है எல்லோரும் बिगड़ना नहीं, மனம் திரும்ப வேண்டும் हर एक என்று इंसान को मन அவர் फिरना है। நீடிய इस वजह से பொறுமையுள்ளவராக परमेश्वर धीरज के இருக்கிறார். साथ है। அதனால நாம் तो ஜெபிக்க इसीलिए हम போறோம். प्रार्थना करेंगे। ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க परमेश्वर ஒவ்வொரு दिखने वाले हर एक சகோதரனுக்காக भाई சௌரிக்காக बहन பிள்ளைகளுக்காக के लिए प्रार्थना करते ஜெபிக்கிறோம்ப்பா. हैं, भाई के लिए, बच्चों के लिए வேதனைகளை प्रार्थना करते हैं। அறிந்திருக்கிறே, वेदना को आप தேவைகளை जानते हो, அறிந்திருக்கிறே, जरूरतों को जानते எல்லா हो, வியாதியின் सारी बीमारी போராட்டங்களை के संघर्षों को आप அறிந்திருக்கிறே. जानते हो। இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய इस दिन में விடுதலை प्रभु ஆக்குற तुम्हारी வல்லமை छुटकारे को கடந்து देने वाली जो போகும்படியா सामर्थ है वो ஜெபிக்கிறார். आगे जाए। ரைட் நான் இப்போது अभी என்னோடு இணைந்து मेरे साथ எந்தெந்த जुड़कर பிள்ளைகள் जो பாரத்தோடு बच्चे बोझ के கண்ணீரோடு साथ, आंसू के வேதனையோடு साथ, वेदना के ஜெபிக்கிறார்களோப்பா, साथ प्रार्थना जो कर அந்த रहे हैं, கண்ணீரை परमेश्वर துடைக்கும்படியா उनके आंसुओं को ஜெபிக்கிறார். पोंछने के लिए प्रार्थना வேதனைகளை करते हैं। மாற்றும்படியா उनके जो वेदनाओं ஜெபிக்கிறார். को बदलने के लिए வியாதிகளை प्रार्थना करते தொட்டு हैं। நீ परमेश्वर की சுகமாக்கும்படியா बीमारियों को छूकर ஜெபிக்கிறார். चंगा करने के लिए எல்லா प्रार्थना கட்டன் करते हैं। பிரச்சனைகள் परमेश्वर கண்ணீரை सारी மாற்றி कर्ज की கொடுக்கும்படியா परेशानियां ஜெபிக்கிறார். और जो ரைட் कासों நான் को இந்த बदलने के लिए நாளில் प्रार्थना உம்முடைய करते हैं। வல்லமை परमेश्वर इस இறங்குவதற்காக वक्त में भी நன்றி, तुम्हारी जो அற்புதம் सामर्थ उतर रही है, நடப்பதற்காக धन्यवाद, நன்றி, चमत्कार हो रहा है, தடைப்பட்ட धन्यवाद। வாசல்களை परमेश्वर जो திறப்பதற்காக द्वार खुल நன்றி, नहीं गए हैं மூடிய उसके கதவுகளை लिए धन्यवाद। திறப்பதற்காக நன்றி परमेश्वर அப்பா. द्वार के நீ द्वार को திறந்த बनाने वाले हो வாசலை धन्यवाद। ஒருவனும் பூட்ட முடியாது जो ஆண்டவரே. द्वार को तुमने खोला है தடைகளை उसे कोई बंद नहीं நீக்கிறவர் कर सकता। அவர்களுக்கு முன்பாக கடந்து सारी போகிறீர் रुकावट को நன்றி हटाने वाला சொல்லுகிறோம் அப்பா. तुम उनके आगे जाने वाले हो, धन्यवाद। எல்லா பிள்ளைகளை हर एक बच्चों को आप தொடுவதற்காக छूने वाले நன்றி. हो, धन्यवाद। நீர் அற்புதங்களை परमेश्वर செய்து आप चमत्कार को விட்டபடியால் कर நன்றி. चुके हो, धन्यवाद। உம்முடைய கரத்தில் तुम्हारे हाथ ஒப்புக் में समर्पित கொடுக்கிறார். करते हैं। இன்றைக்கு ஒரு விடுதலை आज इस நாள், छुटकारे का दिन இன்றைக்கு है। ஒரு आज ரட்சிப்பின் जो है நாளாக उद्धार का दिन மாற்றுங்கப்பா. के तौर पर போதும் बदलने वाले हो, ஆண்டவரே. धन्यवाद। எவ்வளோ परमेश्वर इस वक्त நேரம் में அந்த भी பிள்ளைகள் எவ்வளோ कितने तो बच्चे காலமாய் जो है அழுது कितने दिन से கொண்டிருக்காங்க, रो रहे हैं, எவ்வளோ कितने समय से रो காலமா रहे हैं, வெயிட் பண்ணி कितने समय से கொண்டிருக்காங்க. वे रुक ஒரு रहे हैं। முடிவை परमेश्वर एक உண்டாக்குங்க अंतिम டாடி. ஒரு एक उपाय को அற்புதத்தை देना है, செய்யுங்க एक டாடி. चमत्कार को करना है, அதிசயங்களை चमत्कार को செய்யும்படியா करने वाले हो, ஜெபிக்கிறார். धन्यवाद। நீர் அப்படி செய்வதற்காக ऐसे करने वाले நன்றி. हो, धन्यवाद। உம்முடைய கரத்தில் तुम्हारे ஒப்புக் हाथ में समर्पित கொடுக்கிறார். करते हैं, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के நாமத்தை नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते हैं, பிதாவே. अच्छे पिता। ஆமென். आमेन, ஆமென். आमेन। ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை परमेश्वर எல்லாம் हर கேட்டுக்கொண்டே एक बच्चों இருக்கிறார். की प्रार्थना को सुन रहे हैं, அதையே தான் சொல்றோம். इसी बात को कहते हैं। ஜெபத்தில் எவளை प्रार्थना में जो जो கேட்பீர்களோ चीजों को आप मांगते हो பெற்றுக்கொள்வோம் उसे என்று हम पाएंगे விசுவாசி. जरूर करके उस निश्चितता के साथ प्रार्थना இன்னைக்கு करना है। என்னென்ன கேட்டோமோ आज जो भी चीज हमने मांगा है அதையெல்லாம் उसे हमने பெற்றுக்கொள்வோம் पा என்று ली पाएंगे விசுவாசிக்கும் करके போது विश्वास जब நமக்கு करेंगे அப்படியே वैसे के நடக்கும் वैसे சொல்றேன். हमारी जिंदगी में होगा। ஆமென். आमेन, ஆமென். आमेन। நாம் ஜெபித்திருக்கிறோம். हमने प्रार्थना किया है, இப்பொழுது ஆண்டவர் வார்த்தைக்கு अब நேராக நாம் परमेश्वर के கடந்து शब्द போவோம். की ओर हम जाने वाले हैं। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. परमेश्वर का शब्द हमसे कहता है, எரேமியா 31 அதிகாரம் यिर्मयाह 31 9 வசனம். वहाँ पर 9वां पद அழுகையோடும் यहाँ लिखा गया है, விண்ணப்பங்களோடும் வருவார்கள், वे आंसू बहाते हुए அவர்களை வழி நடத்துவேன், आएंगे और गिड़गिड़ाते हुए मेरे द्वारा पहुंचेंगे। அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு उन्हें नदियों के किनारे किनारे से இடராத செம்மையான வழியிலே நடக்க और ऐसे பண்ணுவேன். चौरस मार्ग से ले आऊंगा। இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், मैं उन इस्राएलियों के लिए का पिता हूँ। எப்ராயிம் என் சேஷ்ட புத்தினாய் इब्राहिम मेरा जेता है। நல்ல கவனிங்க.
ध्यान से सुनिए। இன்னைக்கு வேதனையோடு அழுகையோட விண்ணப்பத்தோட ஆண்டவர்கிட்ட வந்திருக்கான். आज वेदना के साथ रोते हुए विनती करते हुए परमेश्वर के पास हम आए हैं। அது நம்பிக்கை இருக்கறனால தான் वो நாம் भरोसा இப்ப है, ஜெபத்தை इसीलिए பார்த்து आज हम ஆண்டவர் சமூகத்தை காத்திருந்து प्रार्थना அவர் को करके வார்த்தையை परमेश्वर के चरणों में கேட்டுக்கொண்டிருக்கிறார். आकर इस शब्द को सुन रहे हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், वे आंसू बहाते हुए और गिड़गिड़ाते हुए आएंगे, அவர்களை வழி நடத்துவேன். उनको मैं इनके इसके द्वारा चलाऊंगा, मार्ग से हालेलुया। चलाऊंगा। எந்த வழியில போறது, किस रास्ते से जाना है, என்ன செய்யறது, क्या करना है, என்னன்னு தெரியாம இருக்கும்போது कि जब हमें पता नहीं रहता है, அதை ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது जब हम परमेश्वर के पास आएंगे, ஆண்டவர் முதலாவது என்ன தெரியுமா परमेश्वर पहले சொல்றாரு? पहले क्या कहते हैं पता है? அவர்களை நான் வழி मैं நடத்துவேன். उनको चलाऊंगा। ரெண்டாவது சொல்றாரு, दूसरी बात कहते हैं தண்ணீர் அண்டை உள்ள நதி எண்ணை. मैं उनको नदियों के किनारे से, எப்போதும் ஆத்து பக்கம் அந்த இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் பாருங்க, अगर आप समुद्र के किनारे जो उगने वाले ये छोटे पौधे या அது எப்போதும் எப்படி देखेंगे, இருக்கும், वृक्षों को देखेंगे तो कैसा செழிப்பா रहता है? இருக்கும். वो हमेशा அங்க हरा भरा ஏதாச்சும் रहता எல்லாம் है, வாடி போய் उसमें कोई கருகி पत्ता இருக்குமா? सूखा हुआ या मुरझाया हुआ है? எப்போதும் பசுமையா हमेशा செழிப்பா देखो இருக்கும். हर समय हरियाली के साथ हरा அந்த भरा रहता மாதிரி है। उसी तरह செம்மையான வழியிலே நடக்க ऐसे பண்ணுவேன். चरस मार्ग से मैं तुझे ले आऊंगा। இஸ்ரவேலுக்கு और यहाँ लिखा गया है நான் कि பிதாவா இருப்பேன், इसराइलियों के का पिता मैं हूँ। எப்ராயிம் என் சேஷ்ட इब्राहिम புத்திரன். मेरा जो है जेता அப்படின்னா என்ன है। சொல்றாரு? तब यहाँ पर लिखा गया நான் है, क्या लिखा உங்களுக்கு गया है? பிதா मैं அப்பாவா तुम्हारे लिए இருப்பேன், पिता बनकर हूँ, நீங்கள் எனக்கு आप பிள்ளைகளா मेरे बच्चे இருக்கிறீர்கள். बनकर हो। ஹalleluya. हालेलुया। நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. हमारे पास एक भरोसा है। ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையா परमेश्वर के நாம் पास போனோம்னா, जब हम भरोसा करते हुए जाएंगे, அழுகையோட விண்ணப்பத்தோட हम நீ போனோம்னா, यदि हम आंसू बहाते हुए गिड़गिड़ाते हुए भी जाए, ஆண்டவர் நம்மை வழி நடத்துவேன்னு परमेश्वर சொல்றாரு. ने कहा है कि हमें परमेश्वर चलाएंगे, அப்படியே நம்ம तो फिर கவலைப்படணும். क्यों हमें चिंता करना நம்மை है? விசாரிக்கிற தேவன் परमेश्वर हमारी இருக்கிறார். पूछताछ करने वाले प्रभु हैं। நம்முடைய பாரத்தை சுமந்த हमारी தேவன் बोझ को இருக்கிறார். सहने वाले प्रभु हैं। நமக்கு விடுதலை हमें கொடுக்கிற ஒரு छुटकारा देने தகப்பன் वाले एक இருக்கிறார். पिता हमारे लिए हैं। அதனாலதான் சொல்ற, इसलिए நான் परमेश्वर ने உனக்கு कहा, பிதாவாய் मैं இருக்கிறேன், तुम्हारा पिता बनकर हूँ, நீ எனக்கு आप புத்திரனாய் मेरे இருக்கிறார். पुत्र बनकर हो। அப்புறம் என்ன சொல்றாரு? और अगला क्या है? 11ஆம் வசனம் சொல்ற, यहाँ पर 11वां पद कहता है, கர்த்தர் யாக்கோபை மீட்டு परमेश्वर याकूब को बचाकर அவனினும் பலத்தவனுடைய उससे கைக்கு भी- அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். उससे भी शक्तिशाली एक शत्रु के हाथों से उसे बचाकर दूर रखता है। எனக்கு விரோதமா இதை செஞ்சுட்டாங்க, उस मेरे विरुद्ध में ये कर दिया, எனக்கு அதை मेरे செஞ்சுட்டாங்க, विरुद्ध में ऐसा कर என் दिया, வீட்டுல எப்ப பாரு मेरे இப்படி घर में இருக்கு, हमेशा देखो ऐसे ही இதுக்கு चल रहा பிரச்சனை है। என்ன தெரியுமா? परेशानी क्या है पता है? அப்படி கூட ஆண்டவர் சொல்றார், तब ऐसी परिस्थिति में உன்னை परमेश्वर कहते மீட்டுக் हैं, கொள்வேன், मैं तुझे सुरक्षित रखूंगा, உன்னிலும் பலவானாய் இருக்கிற तुझसे भी शक्तिशाली கைக்கு हाथ நீங்களாக்கி से दूर बचाकर விடுவிக்கிறார். तुझे छुड़ाता है, तेरी रक्षा हालेलुया, करता है। ஹalleluya. हालेलुया। எவ்வளவு அன்பான தெய்வம் कितने பாருங்க. प्रेमी प्रभु ஃபர்ஸ்ட் हैं। நம்மை வழி परमेश्वर पहले நடத்துகிறவர், हमें दिशा चरस रास्ते में चलाते हैं। ரெண்டாவது நம்முடைய எல்லா उसके बाद பிரச்சனையில இருந்தும், परमेश्वर हमें हर एक परेशानी से, எல்லா सभी போராட்டத்தில் तरह के இருந்தும் संघर्षों से நம்மை परमेश्वर விடுதலையாக்குகிறவர். हमें छुड़ाने वाले हैं। இவர்தான் ये நம்முடைய जो है தகப்பன், हमारे पिता हैं, இதுதான் நம்முடைய ये जो ஆண்டவர், है हमारे प्रभु हैं, இவர்தான் நம்முடைய ये கர்த்தர். हमारे पिता हैं। பழைய ஏற்பாடுல கர்த்தர், புதிய पुराने नियम में ஏற்பாடுல परमेश्वर है, नए ஆண்டவர் नियम में हमारे लिए प्रभु हैं। ஹalleluya. हालेलुया। அப்ப அவ்வளவு நம்ம तब மேல் इस तरह से கரிசனை हमारे உள்ளவராய் पर இருக்கிறார். तरस खाने वाले या உன்னை हमारे पर चिंतित நீங்களாக்கி रहने वाले हैं। விடுவிப்பேன் क्या என்று लिखा गया है? சொல்லுகிறார். इन सारी चीजों से मैं तुझे सुरक्षित रखूंगा, दूर 12ஆம் बचाऊंगा। வசனம். 12वां पद कहता அப்போ है, சும்மா அதை மட்டும் தான் सिर्फ செய்வாரு. केवल इतना ही करेंगे। பூமியில எப்படி இருக்கும்? हम पृथ्वी में कैसे रहेंगे? 12ஆம் வசனம், 12वां पद कहता है, அவர்கள் வந்து वे சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து सिय्योन की चोटी पर आकर जय जयकार करेंगे, கர்த்தர் அருளும் और यहोवा से கோதுமை, अनाज, திராட்சரசம், नया दाखमुख, எண்ணெய், टटका ஆட்டுக்குட்டிகள், तेल और கன்று भेड़ बकरियां, குட்டிகள், गाय बैल के என்பைகளாகிய बच्चे आदि இந்த நன்மைகளுக்காக उत्तम उत्तम दान ஓடி வருவார். पाने के लिए
लाता है। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए, ஆண்டவரை தேடும்போது यीशु को जब हम ढूंढते हैं, உனக்கு परमेश्वर को 2 ढूंढते हैं, ஆசீர்வாதமும் 2 கிடைக்கும். प्रकार का आशीर्वाद मिलता है। ஆவிக்குரிய आत्मिक ஆசீர்வாதமும் आशीर्वाद भी கிடைக்கும். मिलता है பூமிக்குரிய और भौतिक ஆசீர்வாதமும் आशीर्वाद भी கிடைக்கும். मिलता है। அதுதான் तब ஆண்டவர் ये जो தருகிற है, ஆசீர்வாதம். इसी बात को परमेश्वर देते இந்த हैं। உலகத்திலே உனக்கு என்ன தேவை? दुनिया में क्या चाहिए? சாப்பாடு खाने தேவை, के लिए खाना, ட்ரெஸ் தேவை, पहनने के लिए இருக்க कपड़ा, இடம் தேவை, रहने के लिए जगह குடிக்க தண்ணி और தேவை. पीने के लिए पानी चाहिए। இது முக்கியம் ये ஒரு मुख्य है மனிதனுக்கு. एक इंसान के लिए। இதை ஆண்டவர் इस बात को அறிந்திருக்கிறார். परमेश्वर जानते हैं, அதனாலதான் சொல்றாரு, इसीलिए परमेश्वर ने कहा கர்த்தர் அருளும் கோதுமை. परमेश्वर जो अनाज देते हैं, அப்படின்னா கர்த்தர் நம்மை परमेश्वर हमें ஆசீர்வதிப்பார். आशीष करने वाले हैं। கர்த்தர் உன் கையின் परमेश्वर பிரயாசத்தை तुम्हारे हाथ வர்த்திக்க के प्रतिफल பண்ணுவார். को बढ़ाएंगे। நீ செய்யும் तुम जो காரியங்களை कार्य कर எல்லாம் रहे உன்னை हो, उसमें ஆசீர்வதிப்பேன்னு परमेश्वर சொல்லிருக்கார். तुम्हें आशीष करेंगे। அப்ப நீ எதை तुम जो செய்யறியோ जो चीज आप कर रहे அதை हो, उन चीजों ஆசீர்வதிப்பார். को आशीष அதுல परमेश्वर என்ன करेंगे। உனக்கு கோதுமை, उसमें என்ன अनाज, திராட்சை ரசம், तेल ஆட்டுக்குட்டி, जो है, கண்ணுக்குட்டின்னா दाखमुख, என்ன? भेड़ बकरी गाय बैल के बच्चे, यानी क्या? நீ எந்த வேலை तुम செய்யறியோ जो काम कर रहे हो, அதெல்லாம் உன்னை उसमें परमेश्वर ஆசீர்வதிப்பார். तुम्हें आशीष करेंगे। இந்த நன்மையும் यह நமக்கு भलाई, தருவார். कोई भी प्रकार की भलाई को அப்ப देंगे। ஆத்மா எப்படி तब இருக்கும்? आत्मा किस तरह से रहेगा? அவர்களுடைய पर ஆத்மா उनकी आत्मा जो है, நீர்ப்பாய்ச்சலான वह- தோட்டம் போல் இருக்கும். वह ऐसे खेत की समान रहेगी जहाँ पर नदियाँ बहती है। அவர்கள் இனி தொய்ந்து वे போவதில்லை. कभी थकेंगे, उदास नहीं होंगे। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. என்னால்தான் மத்தேயு 6:33 इसीलिए சொல்லுது, मत्ती 6:33 में कहा गया है, முதலாவது தேவனுடைய परमेश्वर के ராஜ்யத்தையும் அவருடைய राज्य और நீதியும் उसके धर्म के தேடுங்கள், पहले खोजी बनो, அப்போது இவைகள் तब ये எல்லாம் सारी உனக்கு கூட वस्तुएं जो है கொடுக்கப்படும். उसके साथ तुम्हें मिल जाएगी। என்னத்த क्या? என்னத்த உண்போம் क्या हम உடுப்போம் என்று खाएंगे, கவலைப்படாதிருங்க. पहनेंगे, कहाँ रहेंगे, इसके बारे में चिंता ना करना। இதையே தான் புதிய ஏற்பாடுல அப்படி इसी बात को சொல்லிருக்காங்க. परमेश्वर ने नए नियम में कहा है। ஆண்டவருடைய ராஜ்யத்தை परमेश्वर நீதியை के தேடும்போது राज्य और उसके सम्मुख और उसके இதையெல்லாம் धर्म को நமக்கு கூட खोजेंगे, கொடுப்பார். तो जिसे परमेश्वर साथ देते 12 हैं। 13 வசனம் பின்னாடி 13वां पद சொல்றார், पिछला भाग कहता है, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி क्योंकि मैं उनके शोक को दूर करके उन्हें आनंदित करूंगा, அவர்களை தேற்றி उन्हें शांति दूंगा, அவர்கள் சஞ்சலம் उनके நீங்க दुख के बदले அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். आनंद दूंगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा करते हैं पता नहीं ஆண்டவர் मुझे। சொல்றாரு, परमेश्वर कहते உன் हैं துக்கத்தை तुम्हारे சந்தோஷமா दुख को மாற்றுவேன், परमेश्वर खुशी में बदल रहे हैं। உன்னை தேற்றுவேன், परमेश्वर कहते हैं तुम्हें मैं உன் सहलाऊंगा, சஞ்சலம் तुम्हारा பருத்தெல்லாம் நீங்க तुम्हारी जो सारी जो दुख और तुम्हारी जो सारी उदासी दूर होने के लिए परमेश्वर சந்தோஷப்படுத்துவேன். तुम्हें खुश करेंगे, शांति देंगे और आनंद देंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் हमारे யார்? परमेश्वर कौन है? நம்ம மேல அக்கறை हमारे पर உள்ளவர், चिंतित प्रभु है, நம்ம மேல் கரிசனை हमारे ऊपर உள்ளவர். दयावान प्रभु है। அதனால்தான் तो इस நமக்காக वजह से இரத்தத்தையே हमारे சிந்தி लिए நம்மை अपने மீட்டுக் लहू को கொண்டிருக்கிறார். बहाकर परमेश्वर हमें सुरक्षित रख रहे हैं। 14 வசனம் यहाँ पर பின்னாடி சொல்லுது, 13वां पद पिछला भाग कहता है, என் ஜனங்கள் मेरे प्रजा जो है, நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் मैं சொல்லுகிறார். जो भलाई दे रहा हूँ उससे वे तृप्त होंगे, प्रभु यहोवा कहते हैं। நல்ல ஜெபம். ध्यान से सुनिए, என் ஜனங்கள், मेरी प्रजा, ஆண்டவருடைய ஜனங்கள், परमेश्वर की प्रजा, நான் அளிக்கும் நன்மையினால் मैं जो भलाई दे रहा हूँ उससे எப்படி ஆவார்களாம்? वे कैसे होंगे? वे திருப்தி तृप्त ஆவார்கள். हो जाएंगे। தான் வசனம் इसीलिए சொல்லுது, वचन कहता है, சகல ஜனங்களை सारे பார்க்கிலும் लोगों से अधिक உன்னை புகழ்ச்சியும் परमेश्वर கீர்த்தியுமாக तेरे नाम வைப்பேன். को कीर्ति के साथ और तुम्हारे नाम को ऊंचा उत्तम रखेंगे। சில பேருக்கு அது कुछ लोगों தெரியல. को ये समझ में नहीं आता है। ஆண்டவர்கிட்ட வந்தா परमेश्वर के पास जब आओगे, ஆண்டவர் பூமிக்குரிய परमेश्वर ஆசீர்வாதங்களை भौतिक आशीर्वादों को திருப்தியாய் उसे உன்னை तृप्त ஆசீர்வதிப்பார். करके तुम्हें आशीष करेंगे। திருப்தியா परमेश्वर तुम्हें तृप्त करेंगे। நான் அளிக்கும் मैं जो நன்மையினால் भलाई जो दे रहा हूँ उससे திருப்தியாவார்கள். तुम्हें तृप्त करेंगे करके लिखा ஆவிக்குரிய गया है। வாழ்க்கையில आत्मिक திருப்தி जीवन में அடையக்கூடாது. तृप्त नहीं होना है। பூமிக்குரிய வாழ்க்கை भौतिक
திருப்தியா जीवन இருக்கணும். भौतिक जीवन में तृप्त रहना है, ஆவிக்குரிய வாழ்க்கையில आत्मिक जीवन திருப்தியா में இருக்க तृप्त கூடாது. नहीं रहना है। என்ன செய்யணும்? क्यों क्या करना है? இன்னும் ஜெபம் और பண்ணணும். प्रार्थना करना இன்னும் है, और ஆண்டவருக்காக परमेश्वर के வாழணும். लिए जीना இன்னும் है, பரிசுத்தமா और வாழணும். पवित्रता के साथ जीना இன்னும் है, ஆண்டவருக்காக और ஊழியம் परमेश्वर செய்யணும். के लिए सेवा करना இன்னும் ஆண்டவருக்காக और கொடுக்கணும். परमेश्वर के लिए देना है। அப்படின்னு ஆவிக்குரிய इस तरह வாழ்க்கையில की திருப்தியாக आत्मिक जीवन கூடாது. में तृप्त नहीं होना है, ஆனா பூமிக்குரிய लेकिन भौतिक வாழ்க்கையிலே जीवन में ஆண்டவர் என்ன சொல்றாரு? परमेश्वर हमसे क्या कहते போதும் हैं? என்ற மனதுடனே काफी है கூடிய करके தேவ इस பக்தியே मन के साथ जो परमेश्वर की भक्ति है, மிகுந்த वो ஆதாயம். बहुत बड़ी फसल या बहुत ஆண்டவர் बड़ी लाभ को लाती है। உண்மையுள்ள மனுஷன் बहुत जो सच्चा और खरा इंसान है, பரிபூர்ண वह पूर्ण ஆசீர்வாதங்களை आशीर्वादों को பெறுவார். परमेश्वर से पाता है। 16 வசனம் 16 पद சொல்றாரு, हमसे कहता है, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி रोने पीटने और आंसू बहाने से रुका जाकर, நீ கண்ணீர் விடாதபடிக்கு क्योंकि और तुम शोक உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और तुम आंसू न बहाओ, इसीलिए तुम्हारी आंखों को तुम सुरक्षित रखना உன் करके लिखा गया கிரியைக்கு है। பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். तुम्हारी क्रिया के लिए प्रतिफल है करके परमेश्वर कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒவ்வொரு கிரியைக்கும் हर एक क्रिया के लिए ஆண்டவர் பலனை நமக்கு परमेश्वर கொடுக்கிறார். हमें बल देते हैं। நீ உன் சத்தத்தை அடக்கிடு, अपनी आवाज को कम करना, கண்ணீர் விடாதபடிக்கு आंसू न बहाओ, கண்களை காத்துக்கோ. तुम्हारे आंसुओं को और तुम्हारी जो आंखों को बचा लेना। ஒவ்வொரு கிரியைக்கும் हर एक क्रिया के लिए ஆண்டவர் நமக்கு பலனை परमेश्वर तुम्हें கொடுக்கிறதா प्रतिफल को இருக்கிறார். देने वाले ஆனால் बनकर சில है। சமயங்களிலே कुछ समय में ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே परमेश्वर हमारी जिंदगी में பிரச்சனைகள் வரும்போது, परेशानी जब आती है, போராட்டம் जब வரும்போது संघर्ष आता है, ஆண்டவர் என்ன நம்ம परमेश्वर நம் ஜெபத்தை क्या मेरी கேட்டாரா? प्रार्थना को सुन रहे हैं? ஆண்டவர் என்ன எனக்கு परमेश्वर ஒண்ணுமே क्या कुछ தரலையே, कर नहीं रहे, कुछ दे ஒண்ணுமே नहीं रहे நடக்க हैं, மாட்டேங்குதே, कुछ भी तो हो नहीं रहा है, ஒண்ணுமே விருத்தி कुछ भी ஆகலையே जो है कोई भी चीज में सफल नहीं हो रहा हो, அப்படின்னு நமக்கு इस तरह நினைக்க से हम தோணும். सोच सकते हैं। அப்ப ஆண்டவர் तब என்ன செய்கிறார்? परमेश्वर क्या करते हैं? ஆண்டவருக்கு நம்ம ஆண்டர் வழியை விட்டு விலகும். जब हम परमेश्वर की मार्ग को छोड़ के दूर बढ़ते हैं। பாருங்க சங்கீதம் देखिए 34 भजन संगीता 34:10 कहता है, சிங்கக்குட்டிகள் सिंह के बच्चे जो हैं ஆழ்ச்சி அடைந்து वे பட்டினியா कभी இருக்கும். भूखे रह जाते हैं, கர்த்தரை लेकिन परमेश्वर के தேடுகிறவர்களுக்கோ खोजवई जो हैं ஒரு उनको நன்மையும் कोई भली குறைபடாது वस्तु की சொல்லுது. घटी ना होगी करके लिखा அப்ப गया है। நன்மை குறைபடுவது भलाई என்றா घटी हो रही है நம்முடைய வாழ்க்கை तो பிரச்சனை हमारी இருக்கும் जिंदगी என்றா में परेशानी है। நம்முடைய வாழ்க்கை திருப்பி यदि திருப்பி हमारी அப்படியே जिंदगी में வந்தா बार बार वही समस्या आ रही है, ஆண்டர் நம் तो வாழ்க்கையிலே இடைப்படுவார். परमेश्वर हम हमारे जिंदगी में संघर्ष करते हैं। ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ஆண்டரை விட்டு விலகி இருப்போம். कोई ना कोई पॉइंट में हमारी जिंदगी में कोई ना कोई स्थिति में हमने परमेश्वर से दूर हो गए हैं। நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ कभी कभार हम जान के करते हैं, अनजाने சில में करते हैं। காரியங்கள் ஆண்டருக்கு कुछ चीजों விரோதமா को செய்வோம், हम परमेश्वर के विरुद्ध में कर रहे हैं, பிடிக்காத செய்வோம். जो परमेश्वर को पसंद नहीं उस அப்ப बातों को ஆண்டர் நம் करते हैं। வாழ்க்கையை तो हमारी இடைப்படுவார். जिंदगी में परमेश्वर काम करेंगे। எவர்களை நேசிக்கிறாரோ परमेश्वर जिनसे प्रेम रखते हैं அவர்களை उनको சிட்சிக்கிறார் என்று ताड़ना வசனம் देते சொல்லுது. हैं करके लिखा गया है। சில சமயம் तो कुछ ஆண்டவருடைய समय में சிட்சை நம்முடைய परमेश्वर की जो வாழ்க்கையில வரும். ताड़ना है हमारी जिंदगी में आती है। அதுதான் वही 18 बात को வசனம் 18 पद में लिखा गया நீர் है, என்னை தண்டித்தீர், निश्चित तुमने मुझे ताड़ना दी நான் है, பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். मेरी ताड़ना ऐसी बछड़े हुए என்னை किसी திருப்பும் रुई அப்போது किसी हुई, திருப்பப்படுவேன். और आप मुझे फिराना मैं फिर से நீரே फिरूंगा। என் தேவனாகிய கர்த்தர். तुम मेरे परमेश्वर हो। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இடைப்பட परमेश्वर வேண்டும் जब हमारे என்றால் यदि परमेश्वर हमारे जीवन में उनको क्रिया करना है, ஆண்டவர் என்ன செய்ய परमेश्वर சொல்றாரு, क्या करने के लिए कहते எப்படி हैं, நடக்க कैसे சொல்றாரு, चलने के लिए அது कहते हैं, நம்ம उस தெரிஞ்சிருக்கணும். बात को पहले समझना है। ஆண்டவர் பேசுகிற परमेश्वर தெய்வம். बात करने वाले प्रभु பாருங்க हैं। இதுல ஒன்னு तब சொல்றாரு इसमें एक பாருங்க, चीज को कहते हैं, देखिए என்ன எப்படி நடக்கணும் कैसे சொல்றாரு. चलना है करके कहते हैं। 21 यहाँ पर வசனம், 21 वचन कहता है, உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, तो यहाँ लिखा गया है कि तू जो है इस तरह से साइंस को रखना உனக்கு தூண்களை நாட்டு, और पिलर्स को तुम जो है रोपना, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை, अपने इन नगरियों में जो है लौट आना और अपने उस पर मन लगाना। இஸ்ரவேலின் குமாரத்தியே திரும்பு, और लिखा गया है इसराइल की कुमारी
तुम फिर से फिरो இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்ப. और यह राजमार्ग में तुम फिर से फिरना। 22ஆம் வசனம் 22वां पद कहता है, சீர்கெட்டு போன குமாரத்தியே, हे भटकने वाली कन्या, எந்த மட்டும் விலகி திரிவாய்? तू कब तक इधर उधर फिरते கர்த்தர் रहेगी? பூமியிலே ஒரு புதுமையை यहोवा की சிருஷ்டிப்பார். यह नई सृष्टि पृथ्वी पर प्रकट हुई है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்துனா என்ன? यहाँ पर क्या लिखा गया है? खंबे और झंडों को गाड़ना। பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொன்னுக்கும் ஒரு அடையாளம் வச்சிருக்காரு. परमेश्वर ने हर एक जगह में एक एक चिन्ह को रखा है। இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அடிமை வந்து வெளியே வரப்ப 400 साल की பஸ்கா गुलामी- என்ற பலியை செலுத்தினாரு. गुलामी से जब बाहर आए तो वहां पर बस्का नामक एक बलि को चढ़ाना है करके परमेश्वर இதெல்லாம் ने நீ रखा। வைக்கணும், जब इस चीजों கொண்டாடணும். को करना है, इन सब चीजों को நாளைக்கு मनाना உன் है। பிள்ளைக்கு எதுக்கு कल बच्चों கொண்டாடணும் கேட்டா, कल को अगर तुम्हारे बच्चे पूछेंगे क्यों मना रहे हैं, எப்படி तो इस அடிமையாக तरह से இருந்த गुलामी में நம்மை थे जो हम थे। ஆண்டவர் परमेश्वर ने விடுதலையாக்கி हमें छुटकारा देकर நமக்கு விடுதலையை परमेश्वर தந்த நாள் छुटकारे பஸ்கா को दिया है, பண்டிகை. इसीलिए बस्का का त्योहार है। அதுக்கு தான் சொல்றாரு ஒரு इसीलिए कहते அடையாளம். हैं ये चिन्ह है, உனக்கு அடையாளம் வேணும். तुम्हें चिन्ह की जरूरत है। ஆண்டவர் எதையும் நமக்கு परमेश्वर அடையாளத்தோடு कोई भी செய்கிற चीज को தேவன். चिन्ह के साथ करने वाले प्रभु हैं। உனக்கு தூண்களை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. परमेश्वर ने कहा कि तुम जो है झंडे और जो है खम्बों को लाड़ना। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, ஆதியாகமத்துல उत्पत्ति பார்க்கிறோம், में हमने देखा யாக்கோபு என்ன தெரியுமா याकूब क्या செய்றாரு? करते हैं पता है? அவங்க அம்மா சொல்றாங்க, நீ அங்க उनकी माँ போய் कहती இரு, है उधर जाके रहना। மாமா வீட்டுல போய் இரு. तुम जो है तुम अपने मामा के घर में रहना, ஏன்னா வீட்டுல பிரச்சனை क्योंकि घर ஆயிடுச்சு. में तो परेशानी हो चुकी है, அதனால இங்க இருந்தா ரொம்ப इसलिए यहाँ பிரச்சனை पर रहेंगे तो ஆயிரும். और बहुत परेशानी हो जाएगी। அதனால நீ அங்க इसीलिए போன்னு சொல்றாரு. तुम अपने घर में चले जाना। அப்ப என்ன செய்யறான்? तब यहाँ क्या हो रहा है? அந்த அவன் பாட்டு கடந்து போயிட்டே இருக்கான். वहाँ जो है वैसे के वैसे जा ही रहा है। பரதேசி மாதிரி एक போறான். बहुत बड़े एक लवारिस के समान जा रहा है। நைட் ஆயிடுச்சு. रात हो चुकी है। உடனே என்ன செஞ்சான்? तब क्या होता है? இனிமே நடக்க नहीं முடியாது. नहीं मैं चल नहीं पाऊंगा। ஒரு இடத்துல एक जगह में என்ன தூங்க ஆரம்பிச்சுட்டான். वो सोने लगा। உடனே तुरंत क्या होता है? ஆதியாகமம் 28ஆம் उत्पत्ति அதிகாரம் 28वां अध्याय 11ஆம் வசனம். 11वां पद। ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினா அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களி ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். तो यहाँ लिखा गया है कि वह किसी स्थान में पहुंचकर रात बिताने के लिए वहाँ पर जो है बिताने लगा। वहाँ पर बैठकर वह बिछाने लगा और सूरज के समाप्त हो जाने पर वह सोने की तैयारी कर रहा था, पत्थर को साथ रख के। நல்ல கவனிங்க, இதை வீட்டில் நீங்கள் எல்லாம் इसे सभी लोगों को घर पे जाके पढ़ना ही है। 12ஆம் வசனம். 12वां पद। அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். तब उसने स्वप्न को देखा। அல்ல என்னன்னா, ஒரு ஏணி இருக்கு, கீழே மேலே தேவதூதர்கள் வானத்திலிருந்து கீழே பூமியிலிருந்து மேலே போயிட்டு இருக்காங்க. अब यहाँ पर इस सीढ़ी में जो है स्वर्गदूत ऊपर पहुंच रहे हैं और नीचे आ रहे हैं, ऊपर और नीचे होकर जा ही रहे हैं। 13ஆம் வசனம் சொல்லுது, 13वां पद कहता है, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று और यहोवा उसके ऊपर खड़ा होकर என்ன சொல்றாரு? कहता है, நான் உன் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர், நீ படுத்திருக்க பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். तो तेरे दादा अब्राहम के परमेश्वर और ईसाक की भी परमेश्वर हों, और जिस भूमि पर तू पड़ा है उससे मैं तुझको और तेरे वंश को दूंगा। என்ன நீ எப்படி இருப்பேன்னா அவர்கிட்ட कैसे कैसे तुम रहेंगे करके तो वहाँ पर लिखा गया है। 16ஆம் வசனம். वहाँ पर 16वां पद। நித்திரை தெளிந்த போது जैसे ही उसकी नींद खुल गई, அவன் என்ன சொல்றான்? वो क्या कहता है? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன். और यह कहता है कि वाकई में हाँ प्रभु इस जगह में थे, मैं इस बात को जाने बिना था। 17ஆம் வசனம். 17वां पद। அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. तब वो भय खाकर उसने कहा कि यह स्थान क्या कितना भयानक है। இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். यह तो परमेश्वर का भवन को छोड़ और कुछ तो नहीं हो सकता, वरना स्वर्ग का फाटक यही है। பாருங்க, அடுத்து சொல்றான். यहाँ लिखा गया है 18ஆம் வசனம். 18वां पद। அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து भोर को याकूब தன் தலையின் கீழ் வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து और अपने तकिए அதை का पत्थर தூணாக लेकर நிறுத்தி उससे खंबा खड़के அதை மேல் எண்ணெய் வார்த்து और उस पे उस
उसके सिर पर तेल அந்த डाल दिया ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று और பெயரிட்டான். उस स्थल के लिए नाम बेतेल दिया उसने। அப்ப அவன் சொல்றான், अब वो कहता है என்ன திரும்ப சொல்றான்? कहता है 20ஆம் வசனம், 20वां पर, அப்பொழுது யாக்கோபு, तब याकूब தேவன் என்னோடு கூட ने இருந்து यह मन्नत की कि यदि परमेश्वर मेरे संग रहकर நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி इस यात्रा में मेरी रक्षा करके உண்ண உணவோ ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து और मुझे खाने के लिए रोटी और पहनने के लिए कपड़ा देकर என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் अब मैं अपने पिता के घर में खुशल शेम के साथ लौटाऊं तो கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். यहोवा मेरे परमेश्वर ठहरेंगे। நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். और यह पत्थर जिसका मैंने खंबा खड़ा किया है परमेश्वर का भवन ठहरेगा। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி और கொண்டான். उसने यह कहा कि जो कुछ भी तू मुझे दे दशमास मैं आवश्यक उसमें से दूंगा, ऐसे उसने वादा की। ஹல்லேலூயா. हालेलुया। இததான் எரேமியா इसी बात को यिर्मयाह 31:21 में சொல்லுது. 21:21 कहता है உனக்கு தூண்களை நாட்டு. तुम जो है अपने जिंदगी में खंबों को खड़ा करना। தூண்னா என்னது? खंबा यानी क्या? ஆண்டவர் நமக்கு परमेश्वर வெளிப்படுகிற ने जो இடம். परमेश्वर जिस जगह में प्रकट होते हैं தேவனுடைய வீடு. परमेश्वर का घर जो அங்க है இருந்து நம்மை वहां से परमेश्वर நம்மோடு பேசுவார், हमसे बात करते हैं, நமக்கு போதிப்பார். परमेश्वर हमें उपदेश देते हैं। அதை நாட்டு. वो जगह में खंबा நீ खड़ा நடந்து करना। வந்த வழியாகிய और பாதையின் மேல் உன் மனதை வை. जिस रास्ते से तुम गए आए हो उस रास्ते में अपने मन को लगाना। நல்ல கவனிங்க. ध्यान से सुनिए। யாக்கோபு ஒண்ணுமே இல்லாம பரதேசி மாதிரி போறான். याकूब जो है कुछ नहीं है, एक गरीब के समान कंगाल के समान जा रहा है। அப்பதான் அந்த இடத்திலிருந்து तब ஆண்டவர் उस அவனுக்கு जगह में से தரிசனமாகி परमेश्वर उसके ऊपर சொப்பனத்துல प्रकट பேசுறார். होते हैं और स्वप्न में बात करते हैं। அவன் சொல்றான், நான் எனக்கு இதெல்லாம் செஞ்சா இது தேவனுடைய வீடாகும் நான் அப்படின்னு சொல்றான். वो कहता है कि ये सब चीजों को आप करोगे तो ये परमेश्वर का घर रहेगा, ऐसे ऐसे वह कहता है। நம்முடைய हमारे வாழ்க்கையில जिंदगी में भी நாம் எப்படி हम இருந்தோம், किस तरह से थे, ஆண்டவர் எப்படி परमेश्वर நம்மை ने किस तरह से சந்தித்தார், हमसे मुलाकात की, எந்த இடத்தில் நம்மை किस जगह में சந்தித்தார், परमेश्वर ने मुलाकात की, எந்த இடத்தில் நமக்கு किस जगह போதித்தார், में परमेश्वर ने हमें எந்த இடத்தில் நம்மோடு सुरक्षा की, किस பேசினார், जगह में परमेश्वर हमसे बात எதை की, செய்வேன் என்று किसे சொன்னார். करेंगे करके कहा। அது தேவனுடைய उस ये வீடு. परमेश्वर का घर है। அது பாதையின் மேல் उस மனதை मार्ग வை. में अपने मन को लगाना। ஹல்லேலூயா. हालेलुया। நீ நடந்து வந்த வழியாகிய பாதையின तुम जिस रास्ते से होकर आए हो वह रास्ता। இஸ்ரவேலாகிய குமாரத்தையே திரும்பு. हे इज़राइल एक कन्या मन फिरना। சில சமயம் कुछ समय में நாம் அந்த இடத்தை விட்டு उस जगह को छोड़कर அந்த தேவனுடைய उस வீட்டை விட்டு परमेश्वर के घर को தேவன் छोड़ के நமக்கு முதலே परमेश्वर ने जो காண்பித்த पहले ஸ்தலத்தை दिए गए விட்டு स्थल को छोड़कर நமக்கு பேசினதை நாம் हम அசட்டை जो பண்ணி परमेश्वर விட்டு ने बात किया है उसे ठुकराकर சில சமயம் நாம் कुछ விலகி समय में போயிருக்கலாம். हम जो है दूर हो सकते हैं। அதனால தான் நம்ம तो इसीलिए வாழ்க்கையிலே परमेश्वर की हमारे உபத்திரம், जिंदगी में उपद्रव है, கண்ணீர். आंसू है। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं இன்னைக்கு திரும்பு, आज मन फिरना, அந்த பட்டணத்துக்கே திரும்பு, उसी आप शहर में लौटना, அந்த இடத்துக்கே उसी திரும்பு. जगह में वापस आना। அடுத்த வசனம் अगला சொல்ற, वचन कहता है சீர்கெட்டு போன குமாரத்தியே ये बिगड़ी हुई है जो कन्या எந்த மட்டும் விலகி कब तक तू दूर रहेगी। ஹல்லேலூயா. हालेलुया। சில சமயம் कुछ समय ஆண்டவருக்கு में விலகி விலகி நாம் परमेश्वर को दूर போகும்போது दूर होके जब हम जाते हैं நம்முடைய हमारी வாழ்க்கையிலே जिंदगी में கண்ணீரை தான் आंसू காண को ही முடியும். हम देख पाते हैं। அதனாலே तो इस वजह से எந்த ஸ்தலத்தில் जो நம்மை स्थल में வைத்திருக்கிறாரோ, परमेश्वर ने हमें रखा है, எந்த जो ஸ்தலத்தில் நம்மை स्थल में परमेश्वर சந்தித்தாரோ, ने हमसे मुलाकात की எந்த है, ஸ்தலத்தில் जो நம்மோடு स्थल में परमेश्वर பேசினாரோ, हमसे बात कर रहे எந்த हैं, ஸ்தலத்தில் जिस நமக்கு स्थल में அற்புதங்களை परमेश्वर हमारी செய்தாரோ, जिंदगी में चमत्कार कर எந்த रहे थे, ஸ்தலத்தில் நம்மை जिस स्थल में परमेश्वर ने ஆசீர்வதித்தாரோ, हमें आशीष किया, அதுதான் நம்முடைய ये தேவனுடைய வீடு. हमारे परमेश्वर का घर है। அதிலே தான் நாம் நாட்டி ஆண்டர் வரும் வரைக்கும் சபையிலே நாட்டப்பட்டவர்கள் कलीसिया தேவனுடைய में, பிரகாரங்களை उसी செழித்திருப்பார். जगह में जब हम रोपे जाते हैं तो परमेश्वर के प्रहार में हम हष्ट पुष्ट रहेंगे, हरा भरा रहेंगे। அந்த தேவனுடைய வீட்டிலே इस நாம் परमेश्वर के நாட்டப்பட்டிருக்க घर में हमें வேண்டும். रोपे रहना है।
பிரச்சனை வரும், परेशानी आएगी, போராட்டம் வரும், संघर्ष आएगा, நிந்தைகள் வரும். निंदा आएगी। அதற்காக उसके लिए தேவனுடைய வீட்டை परमेश्वर के விட்டு घर को छोड़कर நம் விலக हमें दूर नहीं होना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இந்த நாட்கள் परमेश्वर इस दिन சொல்லுகிறார், में भी कह रहे நீ हैं மனம் तुम्हें திரும்ப. मन फिरना है। எவ்வளவு தூரம் விலகி कितने போவ, दूर तक तुम दौड़ हटोगे। உன் நடந்து வந்த பாதையில் மேல் உன் மனதை வை. तुम जिस रास्ते से आए हो उस जगह में आप मन को रखना। உனக்காக தூண்களை நிறுத்து, तुम्हारे लिए खंभों को खड़ा करना। உனக்கு குறிப்பு அடையாளங்களை நிறுத்து. अपने लिए जो है खंभों को और झंडों को खड़ा करना। இதையே தான் इसी வெளிப்படுத்த बात को प्रकाशित சுவிசேஷம் वाक्य में हम देख सकते हैं। 2ஆம் दूसरा அதிகாரம் अध्याय அதிலே சபைகளை குறித்து சொல்லும் कलीसियाओं போது के बारे में क्या लिखा गया है। எபேசு சபைக்கு சொல்லுகிறார். एफिसियों कलीसिया को देखकर कहते हैं। எபேசியர் வெளிப்படுத்த சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, प्रकाशित वाक्य दूसरा अध्याय 4वां पद कहता है, ஆனாலும் फिर भी நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. क्या लिखा गया है, मुझे तेरे विरुद्ध का यह कहना है कि तूने अपना पहला सा प्रेम छोड़ दिया है। 2:2 சொல்றாரு, 2:2 कहता உன் है, கிரியைகள், तुम्हारी क्रियाएं, உன் பிரயாசம், तुम्हारी जो प्रयत्न, உன் பொறுமை, तुम्हारी जो நீ धीरज जो है, பொல்லாதவர்களை சகிக்க तुम கூடாது बुरे लोगों இருக்கிறது. को जो है सह रहे हो। அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொல்லாதர் என்று கண்டறிந்ததையும், तुमने बुरे लोगों को देखा है, धीरज के साथ रहा है और तुमने भेदभाव परखा है कि நீ जो प्रेमित சகித்து नहीं है। கொண்டிருக்கிறதையும், इन सारी चीजों को तुम सह रहे हो, பொறுமையா इसलिए இருக்கிறதையும், तुम धीरज के साथ என் हो। நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் के कारण பிரயாசப்பட்டிருக்கிறதையும் तुम அறிந்திருக்கிறேன். दुख को उठाते उठाते थका नहीं हो। இவ்வளவும் உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். तो इतने दूर तक मैं तुम्हारे बारे में जानता हूँ। நீ பிரயாசப்படுற என் நாமத்துக்காக இளைப்படையாமல் செய்கிற प्रयत्न कर அதையும் रहे நான் हो, அறிந்திருக்கிறேன். मेरे तुम्हारे जो सारे कामों को मैं कर देख रहा हूँ। फिर ஆனாலும் भी என்ன செய்கிற, क्या कहते நீ हैं, ஆதியில் तुम जो है கொண்டிருந்த आदि में रहने वाले அன்பை उस விட்டாய் प्रेम என்று को तुमने छोड़ दिया உன் है। பேரில் तुम्हारे எனக்கு नाम குறை में உண்டு. मुझे एक कमी है। அதனால என்ன செய்யணும், तो क्या है, 5ஆம் வசனம் 5वां சொல்லுது, पद, ஆகையால் इसलिए நீ இன்ன நிலைமையில் समर- இருந்து स्मरण कर कि விழுந்தாய் என்பதை நினைத்து तू कहाँ से गिरा है மனம் திரும்பி और मन फिरा ஆதியில் செய்த கிரியைகளை पहले செய்வாயாக. के समान काम कर। நல்லா கவனிங்க, ध्यान से सुनो, இது கடைசி ये காலத்திலே अंतिम दिनों வாழ்ந்து में हम जी கொண்டிருக்கோம். रहे हैं। எது வேணாலும் कुछ போலாம், भी हो सकता எப்படி है, வேணாலும் कैसे भी நடக்கலாம், जी सकते எந்த हैं, சபையில कोई भी இருக்கலாம். कलीसिया में रह सकते அப்படி हैं। எல்லாம் இல்ல. ऐसे कुछ नहीं है। ஆண்டவர் எங்கே परमेश्वर ने जिस வைத்திருக்கிறாரோ, जगह में तुम्हें रखा எந்த है, இடத்தில் நம்மை जिस जगह இருக்க में परमेश्वर சொல்லுகிறாரோ ने रहने के लिए कहा அதிலே है, தான் उस இருக்க जगह में வேண்டும். तुम्हें रहना है। அதுதான் இந்த சபைக்கு சொல்லுகிறார். इसी बात को यहाँ कलीसिया के तौर में कहते हैं। ஆகையால் इस वजह से இன்ன நிலைமையில் விழுந்தாய் इस என்பதை அறிந்து परिस्थिति நீ में तुम மனம் गिरे हो திரும்பி. करके तुम्हें मन फिर कर। ஏன் சொல்றாரு, क्यों कहते हैं, இது சபைக்கு ये சொல்லுகிறது. कलीसिया को कहने वाली कार्य है। நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை बहुत கவனமா बच्चों, கேளுங்க. परमेश्वर के बच्चे जो हैं ध्यान से गौर से புறஜாதிகளை सुनेंगे। பார்த்து மனம் अन्य திரும்பு जाति என்று को ஆண்டவர் देखकर சொல்லவில்லை. परमेश्वर मन फिरो करके नहीं कहते। இதை எந்த சபைக்கு சொல்லுகிறார், परमेश्वर कलीसिया के लोगों को देखकर कहते எபேசு சபையின் हैं। एफिसियों மக்களுக்கு कलीसिया के சொல்லுகிறார், लोगों को देखकर कहते हैं, மனம் திரும்பு. मन फिरना। ஆதியில் என்ன கிரியை आदि में செய்தாயோ जो क्रिया को तुमने किया அந்த है, கிரியை उसी क्रिया செய்வாயாக. को तुम करना, இல்லாவிட்டால் नहीं तो நான் சீக்கிரமா बहुत जल्द आऊंगा உன்னிடத்தில் வந்து तुम्हारे पास आकर। நீ மனம் திரும்பாத तुम பட்சத்தில் जब मन नहीं फिरोगे, உன் விளக்கு தந்தை तुम्हारे जो दिए की जो ये कार्य है, அதன் இடத்தினின்று उससे उस जगह से நீக்கி मैं விடுவேன். दूर कर दूंगा। நல்லா கவனிங்க, ध्यान से सुनिए, இது கடைசி ये காலம். अंतिम दिन है, வந்து இதை ஆரம்பிச்சிட்டாரு. यहाँ पर शुरू कर दिया है, இதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். आज हम देख रहे हैं। அதனாலதான் इसलिए परमेश्वर ने कहा, எபேசு மக்கள் एफिसियों के लोगों को देखकर மனம் कहा, திரும்ப. मन फिरना। ஆதியில் செய்த கிரியை आदि में जो क्रिया है உனக்கு उसे என்று करना। எந்த தூணை तुम्हारे लिए जो காட்டினாரோ, जो எந்த खंबे को தேவனுடைய दिखाया வீட்டை है, जिस காட்டினாரோ घर पे அதிலே परमेश्वर நில்லு. के घर को दिखाया उसमें खड़े रहना।
ஆதியில் கொண்டிருந்த அன்பு ஆண்டவருக்காக வைராக்கியம் பிரயாசம் அதிலே ஓடு. जो शुरुआत में तुमने जो परमेश्वर के लिए प्रयत्न किया है, जो प्रेम को दिखाया, उसमें दौड़ना. என்ன நிலைமையில விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பு. किस परिस्थिति में तुम गिरे हो उसे याद करना और मन फिरना. மனம் திரும்ப मन नहीं फिरते हैं. நான் வந்து तो मैं आकर உன் விளக்கு तुम्हारे जो दिए के जो कार्य है நீக்கி விடுவேன். उसे मैं दूर कर दूंगा. இதை கேட்கிறார் इसे மெய்யான देने சகோதரனே, वाले मेरे प्रिय சகோதரியே. भाई और बहन, ஆண்டவர் நம்மோடு பேசிக் परमेश्वर आज से கொண்டிருக்கிறார். हमसे हमारे साथ बात कर இது रहे हैं. மனம் திரும்ப வேண்டிய ये நாட்கள், मन फिरने का समय है. ஆண்டவரோடு परमेश्वर ஒப்புரவாக के साथ வேண்டிய संघर्ष நாட்கள். करने का समय है. நம்ம என்ன கிரியை செய்து क्या கொண்டிருக்கிறோம்? क्रिया कर रहे हैं? ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி कभी कभार போகிறோமா? परमेश्वर से दूर हो रहे हैं. ஆண்டவர் சொன்ன தேவனுடைய வீட்டிலே நிலைத்திராம வேற வீட்டிலே இருக்கிறோமா? परमेश्वर ने जिस घर में रहने के लिए कहा उस घर में रहना छोड़कर बाकी घर में है. ஆண்டவர் நமக்கு தான் சொல்லுகிறார், परमेश्वर हमें देखकर कह रहे हैं, மனம் திரும்ப. मन फिरना. ஆதியிலே செய்த आदि में जो கிரியை क्रियाओं को செய்வாயாக. तुमने जो किया है उसे மனம் पूरा करना. திரும்பாத यदि பட்சத்திலே मन नहीं फिरेंगे, நான் வந்து உன் मैं விளக்க आकर தண்டை நீக்கி तुम्हारे விடுவேன் என்று लैंप சொன்னார். स्टैंड को हटा दूंगा. அது ஒரு பெரிய ये जो है बहुत बड़ा, எவ்வளவு कितना பயங்கரமான भयंकर एक காரியம். कार्य है. இந்த நாட்களிலே इन दिनों में மனம் मन திரும்பும். फिरेंगे. ஆண்டவருக்கு परमेश्वर பிரியமில்லாத को जो पसंद காரியங்கள் नहीं है उन வாழ்க்கை चीजों को இருக்கும் என்றால் जिंदगी में है, சீக்கிரம் எடுத்து போட்டுங்க. जल्दी निकाल दीजिए. இன்னைக்கு இந்த நாட்களிலே इन दिनों में நாளை தினத்தை குறித்து कल के दिन के बारे में आप பெருமைப்படாதே. चिंता मत करना करके இன்றைக்கு लिखा गया இருக்க சூழ்நிலையிலே है. इस आज की परिस्थिति में அடுத்த நிமிஷம் நம்மளுடையதல்ல. अगला समय हमारे लिए அடுத்த नहीं. செகண்ட், अगला அடுத்த सेकंड जो அவர், है, அடுத்த half an अगला hour जो கூட 5 हाफ एन நிமிஷம் आवर கூட भी, கேரண்டி हम இல்ல. 5 मिनट भी जो है गारंटी नहीं है. இன்றைக்கே ரட்சணிய आज का நாள், दिन जो है उद्धार का दिन இன்றைக்கே है. அனுக்கிரக आज का காலம். दिन அதனால अनुग्रह का समय இப்பயே है. நம்ம इसीलिए ஆண்டவர்கிட்ட अभी ஒப்பு हम प्रार्थना கொடுப்போம். करेंगे. ஆண்டவரே, परमेश्वर, நான் அப்படி அழுகையோடு मुझे इस விண்ணப்பத்தோடு तरह से வரும்போது जब विनती के साथ आऊंगा, உன்னை வழி तुम्हें நடத்துகிற चलाने தேவனாக वाले प्रभु இருக்கிறார். बनकर है. அப்ப ஆண்டவரிடத்தை परमेश्वर வரும்போது के पास जब आएंगे, ஆண்டவர் நம்ம என்ன परमेश्वर சொல்கிறார்? क्या करते हैं? கடைசி ஒரு வசனம் आखिरी में வாசி एक முடிக்க वचन पढ़ के போறோம். समाप्त करेंगे. எரேமியா 31:23. 31:23. இஸ்ரவேலின் தேவனாகிய इज़राइल के சேனைகளின் प्रभु, கர்த்தர் सेनाओं சொல்லுகிறது का यहोवा என்னவென்றால், यह कहता है, நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் मैं போது उनकी बंदी ग्रह से उन्हें जब दूर அவர்கள் करूंगा, நீதியின் वे வாசஸ்தலமே, धार्मिक के जो स्थल को, பரிசுத்த निवास स्थल को, பர்வதமே, वह पवित्र स्थान, கர்த்தர் உன்னை पवित्र पर्वत, ஆசீர்வதிக்க கடவார் परमेश्वर என்று तुम्हें आशीष करेंगे करके, வார்த்தையை யூதாவின் शब्द- தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். तो इस तरह के शब्द को यहूदा के देश और उसके नगरियों में மனம் कहेंगे. திரும்பி அவருக்குள் मन வரும்போது फिरकर जब उसके पास आएंगे, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते நீ हैं, நீதியின் வாசஸ்தலம், जो धार्मिकता நீ के निवास स्थल பரிசுத்த हो, तुम பர்வதம், पवित्र पर्वत உன்னை हो, கர்த்தர் परमेश्वर ஆசீர்வதிப்பார் तुम्हें என்று तुम्हें आशीष करेंगे. எல்லாரும் சொல்லுவார்கள். सभी लोग कहेंगे, கர்த்தருடைய परमेश्वर की ஆசீர்வாதமே आशीर्वाद நம்மை ऐश्वर्य ஐஸ்வர்யத்தை को நமக்கு देती தரா. है. அதனோட அவர் उसके साथ வேதனையை परमेश्वर கூட்ட वेदना को மாட்டார். नहीं बढ़ाते. ஆண்டவர் அளிக்கிற ஆசீர்வாதம் परमेश्वर जो தான் आशीर्वाद दे रहे हैं, என்றென்றைக்கும் वह सदा काल நிலைத்திருக்கும். के लिए खड़ा रहेगी. ஆண்டவர் நம்மை परमेश्वर ஆசீர்வதிக்க हमें आशीष விரும்பினார். करना चाहते அதை हैं. தடுக்க उसे யாராலும் कौन முடியாது. रोक सकता है? இன்றைக்கு நாம் மனம் आज हम திரும்புமா? मन फिरेंगे. ஆண்டவரே, உம்மிடத்தில் நாம் परमेश्वर வழிகளை तुम्हारे ஒப்பு हाथों में கொடுக்கிறேன். समर्पित करते हैं. ஒருவேளை நான் விலகி போயிருந்தேனா, परमेश्वर अगर आप दूर हटे இன்றைக்கு हैं, நான் என்னை तो परमेश्वर அர்ப்பணிக்கிறேன் इस वक्त में ஆண்டவரே. अर्पण करते हैं. என்னை சீர்படுத்தும் परमेश्वर ஆண்டவரே. मुझे आशीष நான் करना, மனம் திரும்புகிறேன் मुझे मन ஆண்டவரே. फिरता हूँ प्रभु, என்னை मुझे ஆசீர்வதிங்க. आशीष करना, என்ன மட்டும் இல்ல, मुझे केवल என் नहीं, ஏரியா, मेरे என் एरिया, தேசம், मेरे என் देश இருக்கிற को, இடம் मेरे रहने எல்லாம் वाले जगहों को आशीष करना, ஆசீர்வதிக்கப்படட்டும் आशीष करना ஆண்டவரே என்று प्रभु சொல்லி நாம் करके ஜெபிக்க कहकर हम போகிறோம். प्रार्थना करेंगे. எல்லா கைகளை सभी உயர்த்தி हाथों को கண்களை மூடி उठाकर ஜெபிக்க आंखों को போறோம். बंद करके प्रार्थना அப்பா, करेंगे. எங்களோடு परमेश्वर हमारे பேசியிருக்கிறேன். साथ आपने बात எங்களை किया வழி है. நடத்துகிற परमेश्वर आप எங்கள் हमें தேவனே, चलाने वाले प्रभु हो. நீர் அளிக்கிற परमेश्वर நன்மையினால் आप जो भलाई दे திருப்தியாவார்கள் रहे என்று हो, उससे சொல்கிற तृप्त தேவனே, होंगे करके आपने कहा எங்கள் है. வழிகளை परमेश्वर அர்ப்பணிக்கிறோம் हमारे मार्ग சுவாமி. को समर्पित करते ஆண்டவரே, हैं. நாங்கள் மனம் परमेश्वर திரும்புகிறோம் हम मन அப்பா. फिरते हैं உம்மை प्रभु. விட்டு வழி परमेश्वर तुम्हारे விலகி இருக்க तुम्हें பிள்ளைகள் छोड़कर जो दो இந்த बच्चे दूर வேளையிலே हट गए மனம் हैं, इस वक्त में திரும்புவார்களாக, मन फिरे प्रभु. உம்முடைய வீட்டுக்கு परमेश्वर इस वक्त में வருவார்களாக. तुम्हारे
हमारे घर में அந்த आए, தூண் எந்த परमेश्वर इस तरह இடத்தில் की நீ धूल, பேசினீரோ, जो जो எந்த खंबे में இடத்தில் आपने बात किया है, जिस जगह ஆசீர்வதித்தீரோ, में आपने उनसे எந்த आशीष की இடத்தில் है, அற்புதங்களை जिस जगह में செய்தீரோ, आशीर्वाद அதே आशीर्वाद को வீட்டுக்கு दिया திரும்பி है, उसी घर வரத்தக்கதாய் में वे आए, इसलिए தேவன் ஒரு கூட்டத்தை நீ परमेश्वर ரட்சிக்கும்படியா एक ஜெபிக்கிறார். झुंड को மனம் तैयार करने के लिए, திரும்புதலை उद्धार करने के लिए प्रार्थना கட்டளையிடும்படியா करते हैं, मन फिराव ஜெபிக்கிறார். की आज्ञा देने वाले हो ஆண்டவரே धन्यवाद। உம்முடைய பிள்ளையின் परमेश्वर அதிகாரத்தை ஆண்டவரே அவர்களுக்கு आप அளிக்கும்படியா बच्चे होने के ஜெபிக்கிறார். अधिकार को उनको நீர் देने के அவர்கள் लिए प्रार्थना பிதாவா இருப்பேன் என்று आपने சொன்னவர் कहा அப்பா. है कि आप उनके पिता அப்படியே बनोगे। எல்லா பிள்ளைகள் परमेश्वर इस மனம் तरह की, திரும்பட்டும் इस तरह से ஆண்டவரே. हर एक बच्चे जो मन எல்லா फिरे, வேதனைகளை सारी மாற்றுங்கப்பா, वेदनाओं से கண்ணீரை वेदनाओं को बदलना, மாற்றுங்கப்பா. आंसुओं को बदलना। ஆண்டவரே ஆண்டவர் உன்னை परमेश्वर ஆசீர்வதிப்பார் என்று तुम्हें आशीष சொன்னவர். करेंगे करके நீர் जिनसे कहा है, அளிக்கிற ஆசீர்வாதத்தினாலா, आशीर्वाद दे रहे हो, நீர் அளிக்கிற जो நன்மையினாலா भलाई दे रहे என் हो, ஜனங்கள் उससे திருப்தியாகட்டும் मेरे என்று சொல்லி लोग जो है, ஜெபிக்கிறார். मेरी प्रजा நீர் जो है அப்படியே तृप्त हो जाए। செய்வதற்காக நன்றி परमेश्वर आप ऐसे करने சொல்லுகிறார். वाले हो, இதன் धन्यवाद। மூலம் ஒரு परमेश्वर கூட்டமும் इसके மண்டை द्वारा एक झुंड வருவதற்காக तुम्हारे पास நன்றி. आने के लिए प्रार्थना எல்லா करते हैं। தடைகள் परमेश्वर விலகுவதற்காக सारी நன்றி. रुकावट दूर हो रही है, எல்லா धन्यवाद। போராட்டங்கள் सारे நீங்குவதற்காக संघर्ष जो है दूर நன்றி. हो रही है, நீர் धन्यवाद। அளிக்கிற நன்மையினா परमेश्वर आप जो भलाई दे रहे हो, திருப்தியாவதற்காக நன்றி उसमें அப்பா. तृप्त हो रहे हैं, धन्यवाद। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. परमेश्वर हर एक बच्चों का आशीष இரத்த करना, கோட்டைக்குள் लहू के மறைத்து घर में கொள்ளுங்க. छिपा लेना, எல்லா துதியும், सारी स्तुति, எல்லா கணமும், सारी आधार, எல்லா सारी மகிமையும் महिमा உமக்கே तुम्हें செலுத்துகிறார். देते हैं। மீட்பெரும் ரட்சியமா उद्धार இருக்க करते இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम ஜெயத்தை में ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं, जीत பிதாவே. के हासिल करके प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென் आमेन ஆமென். आमेन। கர்த்தர் உங்களை परमेश्वर आप सभी लोगों को ஆசீர்வதிப்பார். आशीष करेंगे। என் ஆத்துமாவே हे मेरे கர்த்தரை मन परमेश्वर का ஸ்தோத்திரி. धन्य कर, என் முழு हे உள்ளமே मेरे पूरे मन அவர் பரிசுத்த उसके நாமத்தை पवित्र नाम के ஸ்தோத்திரி. धन्य कर, என் हे ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை परमेश्वर का ஸ்தோத்திரி. धन्य कर, அவர் செய்த उसके सारे சகல उपकारों को உபகாரங்களையும் कभी ना மறவாதே. भूलना। ஆமென் आमेन ஆமென். आमेन। நம்முடைய எல்லா நம்ம சபை விசுவாசிகளுக்கு हमारे कलीसिया के विश्वासियों के लिए இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ये हफ्ते திருவிருந்து ஆராதனை. प्रभु भोज की आराधना है, நாளைக்கே அதற்கு तो வேண்டியதை कल தயார் ही பண்ணி उसकी கொள்ளுங்க. जरूरत की चीजों को तैयार कर लेना। கூடுமான எல்லாம் உபவாசத்தோடு यदि हो सके सभी लोग उपवास के நாளையிலிருந்தே साथ, பயபக்தியோடு कल से भय भक्ति के साथ ஆண்டவரை நாம் திருவிருந்திலே பங்கு பெற परमेश्वर போகிறோம். के प्रभु भोज में भाग அவரை लेने वाले हैं, நினைவு கூற उसे போகிறோம். हम याद करने அதனால वाले हैं। என்னென்ன வேணுமோ इसके लिए அதெல்லாம் जो जो தயார் பண்ணி चाहिए उसे கொள்ளுங்க. आप तैयार कर लेना, உபவாசத்தோடு பங்கு பெறுங்க. उपवास के साथ भाग लेना। ஆண்டவர் நம்மை परमेश्वर आप सभी लोगों को ஆசீர்வதிப்பார். आशीष करेंगे। ஆமென் आमेन। ஆமென்.